கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவின் விசுத்த நாமம் மகத்துப்படுமாறாகட்ടെ. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ഈ ധന്യ സന്ദർഭത്തിനായി ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. இந்த மாலையில் நம்முடைய தியானமாக தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கும்படியாக നമ്മുടെ ധ്യാനത്തിനായിട്ട് ദാനിയേൽ പ്രവചന പുസ്തകം 1ആം അധ്യായം 1-2 വാക്യങ്ങൾ വായിക്കാം. യഹൂദ രാജാവായ യെഹോയാക്കീമിന്റെ വാഴ്ചയുടെ 3-ാം ആണ്ടിൽ ബാബേൽ രാജാവായ നെബൂഖദ്നേസർ യെരൂശലേമിലേക്ക് വന്ന് അതിനെ നിരോധിച്ചു. കർത്താവ് യഹൂദ രാജാവായ യെഹോയാക്കീമിനെയും ദൈവത്തിന്റെ ആലയത്തിലെ പാത്രങ്ങളിൽ ചിലതിനെയും അവന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു. അവൻ അവയെ ശിനാർ ദേശത്ത് തന്റെ ദേവന്റെ ക്ഷേത്രത്തിലേക്ക് കൊണ്ടുപോയി ആ പാത്രങ്ങളെ അവൻ തന്റെ ദേവന്റെ ഭണ്ഡാരഗൃഹത്തിൽ വെച്ചു. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இந்த தூதின் தலைப்பு தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள். ഈ സന്ദേശത്തിന്റെ തലക്കെട്ടുന്നത് ദൈവാലയത്തിലെ പാത്രം എന്നാണ്. சமீபத்திலே இந்த தானியேலின் புஸ்தகத்தை வாசித்த பொழுது இந்த பாத்திரங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு വേറൊരു இடத்தில் இருந்ததை ആവിയാനവർ എനിക്ക് ഉണർത്തിனார். ഈ അടുത്ത കാലത്ത് ദാനിയേൽ പ്രവചനം വായിച്ചപ്പോൾ ഈ പാത്രങ്ങൾ അത് ഇരിക്കേണ്ടതായ സ്ഥാനം വിട്ട് വേറൊരു സ്ഥലത്തേക്ക് മാറ്റപ്പെട്ടു എന്നുള്ളതിനെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇടപെടുകയുണ്ടായി. ஒரு சகோதரனிடத்தில் கேட்டேன், இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, உனக்கு ஏதாவது வெளிப்படுத்தல் இருந்தால் சொல்லும் என்றேன். ഞാനൊരു സഹോദരനോട് ചോദിച്ചു, ഇങ്ങനൊരു വാക്യമുണ്ടല്ലോ, അതിനെക്കുറിച്ച് നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും പ്രത്യേകിച്ചൊരു വെളിപ്പാടുണ്ടെങ്കിൽ ഒന്ന് പറയുക. ஆனால் இந்த வசனம் வாலிபர் முகாம் நாட்களிலே நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருந்தது. യുവജന ക്യാമ്പിന്റെ സമയത്ത് എനിക്ക് ചെയ്യേണ്ടതായ ഉത്തരവാദിത്വങ്ങൾ ഞാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോഴും ഈ തിരുവചനം എന്റെ ഉള്ളിൽ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. இந்த வசனத்திலே தேவனுடைய ஆலயத்தின் பொருட்கள் சினையார் தேசத்தில் உள்ள ஒரு கோவிலுக்குள் கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டதாக நாம் படிக்கிறோம். നാം ഈ വായിച്ചതായ വേദഭാഗത്തിൽ ഈ പാത്രങ്ങൾ ശിനാർ ദേശത്തിലുള്ളതായ ഒരു ക്ഷേത്രത്തിൽ കൊണ്ടുപോയി വയ്ക്കപ്പെട്ടതായി കാണുന്നു. அடுத்ததாக 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது അടുത്തതായി നാം 5ആം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ முதல் 2-3 வசனங்களிலே படிக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் பெல்ஷாஷார் ராஜாவின் நாட்களிலே கொண்டு வரப்பட்டு தவறாக உபயோகமாக்கப்பட்டதும் அதன் நிமித்தமாய் உண்டான நியாய தீர்ப்பும் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். 2-3 വാക്യങ്ങളിൽ വായിക്കുമ്പോൾ ബെൽഷസ്സർ രാജാവിന്റെ നാളുകളിൽ അവൻ അതിനെ കൊണ്ടുവന്നതായിട്ടും അത് ദുരുപയോഗം ചെയ്തതായും അതിന്റെ ഫലമായിട്ട് ന്യായവിധി ഉണ്ടായതായും നാം അവിടെ വായിക്കുന്നു. മൂന്നാമതായി எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தின் கீழே வாசிக்கும் பொழுது இந்த பாத்திரங்கள் மறுபடியுமாக எண்ணி ஒரு நபரத்திலே கொடுக்கப்பட்டு அது எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டதாக நாம் പഠിக்கிறோம். ഇസ്രായേലിന്റെ പുസ്തകം 1ആം അധ്യായം 8ആം വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ വീണ്ടുമായി ഈ പാത്രങ്ങളെല്ലാം അവയുടെ എണ്ണമെടുത്ത് ഒരാളുടെ പക്കൽ ഏൽപ്പിച്ച് അതിനെ യെരൂശലേമിലേക്ക് കൊണ്ടുചെന്നതായി കാണുന്നു. 3 பிரதானமான விஷயங்கள். 3 പ്രധാന വിഷയം. ஒன்று, വേറൊരു കോവിലുക്കുൾ ഇവകൾ കൊണ്ടുപോയി வைக்கப்பட்டது. ഒന്നാമതായി ഇതൊരു മറ്റൊരു ക്ഷേത്രത്തിലേക്ക് കൊണ്ടുപോകപ്പെട്ടു. இரண்டாவது, தவறாக பயன்படுத்தப்பட்டது. രണ്ടാമത് ഇതിന്റെ ദുരുപയോഗം. மூன்றாவது, மறுபடியுமாக எருசலேமுக்கு வந்து சேர்ந்தது. മൂന്നാമതായിട്ട് വീണ്ടും യെരൂശലേമിലേക്കുള്ള മടങ്ങിവരവ്. இந்த பொருட்களை குறித்து படிக்கும் பொழுது ஏதோ ஒரு உலோகங்களை குறித்து அல்ல, ஆவிக்குரிய ஜனங்களாகிய நம்மை பற்றி தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. നാം ഈ ഉപകരണങ്ങളെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ ഏതെങ്കിലും ലോഹപദാർത്ഥങ്ങളെ കുറിച്ചല്ല, ആത്മീയരായ ജനങ്ങളായ നമ്മളെ കുറിച്ച് തന്നെയാണ് ഇതിൽ നിന്ന് പഠിക്കുന്നത്. இந்த 3 பிரதான விஷயங்களை கவனிப்பதற்கு முன்பாக தேவாலயத்தின் இந்த பாத்திரங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட 5 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ഈ 3 പ്രധാന വിഷയങ്ങളെ കുറിച്ച് നിങ്ങളോട് പറയുന്നതിന് മുൻപായി ദൈവാലയത്തിലെ പാത്രങ്ങളെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നതായ പ്രധാനമായ 5 കാര്യങ്ങൾ നിങ്ങളുടെ മുൻപിൽ വയ്ക്കട്ടെ. எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே இவைகள்
பொன் வெள்ளி ஆன പണിപുട്ടുകൾ என்று எழுதப்பட்டிருக்கிறது. പുസ്തകം 1-ാം അധ്യായം 11-ാം വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ ഇത് പൊന്നുകൊണ്ടും വെള്ളി കൊണ്ടുമുള്ള ഉപകരണങ്ങൾ എന്ന് കാണാം. 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களிலும் படிக்கும் பொழுது இவைகள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் ഉണ്ടാക്കപ്പെട്ട பொருட்கள். 9, 10, 11 വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ ഇവ പൊന്നുകൊണ്ടും വെള്ളി കൊണ്ടും നിർമ്മിച്ചതായ ഉപകരണങ്ങൾ. சாலமோனின் நாட்களில் தான் இவைகள் உருவாக்கப்பட்டது. ശലോമോന്റെ കാലത്താണ് ഇവയൊക്കെ പണി കഴിപ്പിച്ചത്. കാലാകാലமாக தேவாலயத்தில் அது பாதுகாக்கப்பட்டு வந்தது. കാലാകാലങ്ങളായി അവ ദൈവാലയത്തിൽ സുരക്ഷിതമായിരുന്നു. முதலாவது விஷயம் என்ன? ഒന്നാമത്തെ വിഷയം എന്ത്? ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் ஒரு பொன்னை போன்ற வெள்ளியை போன்ற ஒரு പാത്രமாக இருக்கிறார். ഒരു ദൈവ പൈതൽ അവൻ പൊന്ന് പോലെ വെള്ളി പോലെയുള്ള ഒരു പാത്രമായിരിക്കുന്നു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. பொன் விசுவாசத்தை காண்பிக்கிறது. പൊന്ന് എന്നത് വിശ്വാസത്തെ കാണിക്കുന്നു. வெள்ளி மீட்பை காண்பிக்கிறது. വെള്ളി വീണ്ടെടുപ്പിനെ കാണിക്കുന്നു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய வீட்டிலே நாம் இருக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். നാം ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ പാർക്കേണ്ടതിന് ദൈവം നമുക്കൊരു വിശ്വാസം തന്നിരിക്കുന്നു. உபதேசத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு உபதேசத்திலும் ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கலாம். നാം ഉപദേശത്തെ പഠിക്കുമ്പോൾ ഓരോ ഉപദേശത്തിലും അടങ്ങിയിരിക്കുന്ന ഒരു വിശ്വാസത്തെ കാണാം. உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் என்ற ரட்சகர் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்கிறேன். ഒന്നാമതായിട്ട് കർത്താവായ യേശു താനാണ് എന്റെ രക്ഷിതാവ് എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ വിശ്വസിച്ച് അംഗീകരിക്കുമ്പോഴാണ് ഞാൻ ഈ രക്ഷ പ്രാപിക്കുന്നത്. இப்படித்தான் இயேசுவை விசுவாசித்து திரள் கூட்டமாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ഇങ്ങനെ യേശുവിനെ വിശ്വസിച്ചതായ ഒരു വലിയ ജനസമൂഹമായി നാം ഇവിടെ വന്നിരിക്കുന്നു. நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசுதான் என்ற மீட்பர் என்ற ரட்சகர் என்று நாம் அவரை விசுவாசித்திருக்கிறோம். കർത്താവായ യേശുവാണ് എന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ, അവനാണ് നമ്മുടെ രക്ഷിതാവെന്ന് നമ്മൾ വിശ്വസിച്ചിരിക്കുന്നു. ஞானஸ்தானத்திலே விசுவாசம் இருக்கிறது. ജലസ്നാനത്തിലും വിശ്വാസമുണ്ട്. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. വിശ്വസിക്കുകയും സ്നാനമേൽക്കുകയും ചെയ്യുന്നവനെന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. பரிசுத்தாவி பெறுவதிலும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കുന്നതിലും ഒരു വിശ്വാസമുണ്ട്. தெய்வீக சுகத்திலே விசுவாசம் இருக்கிறது. ദൈവിക രോഗശാന്തിയിൽ വിശ്വാസമുണ്ട്. எனவேதான் இதெல்லாம் பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். ആകയാൽ ഇതെല്ലാം പൊന്നുകൊണ്ട് നിർമ്മിച്ച ഉപകരണങ്ങൾ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം. அதே நேரத்தில் இவைகள் வெள்ளி பாத்திரங்களும் கூட. അതേസമയം ഇവ വെള്ളിപ്പാത്രങ്ങളുമാണ്. வெள்ளி மீட்பை காண்பிக்கிறது. വെള്ളി വീണ്ടെടുപ്പിനെ കാണിക്കുന്നു. எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ആകയാൽ ദൈവജനമായ നാം യേശുവിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരായി ഇവിടെ വന്നിരിക്കുന്നു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதாக. ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், വചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന സകല ദൈവമക്കളും நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ ஒரு பொற்பாத்திரம். നിങ്ങൾ മനസ്സിലാക്കുക, നിങ്ങൾ ഒരു പൊൻപാത്രം. நீ ஒரு வெள்ளி பாத்திரம். നീ ഒരു വെള്ളിപ്പാത്രം. இயேசு கிறிஸ்து உன்னை மீட்டிருக்கிறார். യേശു നിന്നെ വീണ്ടെടുത്തിരിക്കുന്നു. உன்னை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த ஜீவனையே உனக்காக கொடுத்தார். നിന്നെ വീണ്ടെടുക്കാൻ നിനക്കായി തന്റെ സ്വന്തം ജീവനെ അർപ്പിച്ചു. நாம் ஆட்டுக்குட்டியின் நாம் வேறொரு ரத்தத்தினால் மீட்கப்படவில்லை. നാം മറ്റേതെങ്കിലും രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരല്ല. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். കർത്താവായ യേശുവിന്റെ സ്വന്തം രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവർ. இதை நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ഞാൻ ഇത് ഉറപ്പിക്കുവാൻ താല്പര്യപ്പെടുന്നു. நான் ஒரு வெள்ளி பாத்திரம். ഞാൻ ഒരു വെള്ളിപ്പാത്രം. நான் ஒரு பொற்பாத்திரம். ഞാനൊരു പൊൻപാത്രം. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாம். സമ്മതിക്കുന്നവരൊന്ന് വലങ്കരം ഉയർത്തിയാട്ടെ. சத்தமாக அலையிலேயே சொல்லுங்கள். கவனித்துக் கொண்டே இருங்கள். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. രണ്ടാമതായി இவைகள் தேவாலயத்தின் பொருட்கள், பாத்திரங்கள். ഇവ ദൈവാലയത്തിലെ ഉപകരണങ്ങൾ അഥവാ പാത്രങ്ങൾ. அதான் ஆரம்பத்திலே வாசித்த 1-ാം அதிகாரம், தானிയേൽ 1-ാം அதிகாரம் 2-ാം വചനം. ദാനിയേൽ 11-ാം അധ്യായം 2-ാം വാക്യം നമ്മൾ ആരംഭത്തിൽ വായിച്ചല്ലോ. அந்த അർത്ഥം என்ன? അർത്ഥമെന്ത്? தேவாலயத்தின் பொருட்கள், ദൈവാലയത്തിലെ ഉപകരണങ്ങൾ, தேவாலயத்தின் பாத்திரங்கள். ദൈവാലയത്തിലെ പാത്രങ്ങൾ. இதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ഇതിന് രണ്ടർത്ഥമുണ്ട്. ஒன்று, அது ஆலயத்தில் தான் இருக்க வேண்டும். അത് ആലയത്തിൽ തന്നെ കാണപ്പെടണം. രണ്ടാമത്, தேவாலயத்திலே பெரியவராயிருக்கிறாரே அவருக்கு சொந்தமான பாத்திரம். ദൈവാലയത്തിൽ ഒരു മഹോന്നതനുണ്ടല്ലോ, അത് അവനുള്ളത് മാത്രം. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, ഈ വചനം ശ്രദ്ധിക്കുന്ന സഹോദര, സഹോദരി, நீ ஒரு தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் என்பதை மறக்க கூடாது. നീ ദൈവാലയത്തിലെ ഒരു പാത്രം എന്നത് ഒരിക്കലും വിസ്മരിച്ചുകൂടാ. அது அங்கே தேவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். അത് ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ തന്നെയാണ് കാണപ്പെടേണ്ടത്. சில வருடங்களுக்கு முன்பாக அந்தமான் தீவுகளிலே நான் ஊழியம் செய்த நாட்களிலே, ഞാൻ ചില വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ ആൻഡമാൻസ് ദ്വീപുകളിൽ ശുശ്രൂഷ ചെയ്തപ്പോൾ
லிட்டில் அந்தமான் என்று ஒரு தீவுக்கு போயிருந்தேன். അവിടെ ലിറ്റിൽ ആൻഡമാൻസ് എന്നൊരു ദ്വീപുണ്ട്. நமக்கு ஒரு விசுவாச வீடு அங்கே இருந்தது. നമുക്ക് അവിടെ ഒരു വിശ്വാസ വീടുണ്ട്. சுனாமி நிமித்தமாக அது ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறது. സുനാമി നിമിത്തമായി അത് നാമാവിശേഷമായി. அப்போ மறுபடியும் வாய்ப்பு இருக்கா என்று போயிருந்தேன். വീണ്ടും എന്തെങ്കിലും സാധ്യതകളുണ്ടോ എന്ന് നോക്കാൻ പോയി. அந்த கடற்கரையின் கிட்டே நான் போகும் பொழுது ഞാൻ ആ കടൽ തീരത്തോട് അടുത്തപ്പോൾ ஒரு கடலுக்கும் நான் சொல்லுகிற இடத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம். ഞാനും ഈ കടൽ തീരത്തിനും ഞാൻ പറയുന്ന സ്ഥലത്തിനും തമ്മിലുള്ളതായ ദൂരം വെറും 1/2 കിലോമീറ്ററാണ്. பொதுவாக அலைகளை தடுக்கும்படி சிமெண்டினால் செய்யப்பட்ட ராட்சத கற்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். പൊതുവിൽ അവിടെ ഈ തിരമാലകളെ തടുക്കുവാനായി സിമന്റ് കൊണ്ട് ചെയ്തതായ ടെട്രോപാഡുകൾ ഉണ്ടാക്കി വെച്ചിരിക്കും. அது கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும். അത് കടൽ തീരത്താണ് ഉണ്ടാവുക. ஆனால் 1/2 கிலோமீட்டர் இருந்து பக்கம் விழுந்து கிடந்தது. എന്നാൽ അത് 1/2 കിലോമീറ്റർ ദൂരെ ചിതറിക്കിടക്കുന്നു. கேட்டேன், ஏன் இங்கே வந்தது? ഞാൻ ചോദിച്ചത് ഇവിടെ എങ്ങനെ എത്തി? இது அசைக்க கூட முடியாது. ആരെ കൊണ്ട് ചലിപ്പിക്കാനാവുന്നതല്ല. சுனாமினால் உண்டான விளைவு. സുനാമി തിരമാലയുടെ ഫലമാണത്. அதை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறார். അതുകൊണ്ട് ഇങ്ങോട്ടിട്ടിരിക്കുന്നു. அதுபோலதான் தேவனுடைய வீட்டின் பொருட்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். ഇതുപോലെ ദൈവത്തിന്റെ വീട്ടിലുണ്ടാകേണ്ടതായ ഉപകരണങ്ങൾ ഇപ്പോൾ എവിടെയൊക്കെ ആയിരിക്കുന്നു നിങ്ങൾക്കറിയാം. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം அது ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய வீட்டில் இருக்கிறதா, சினையார் தேசத்தில் இருக்கிற கோவிலுக்குள் இருக்கிறதா? അത് ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ തന്നെയാണോ അല്ലെങ്കിൽ ഷിനാറിലുള്ളതായ ക്ഷേത്രത്തിൽ ഇരിക്കുന്നു? வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, എന്റെ വാക്ക് ശ്രവിക്കുന്ന പ്രിയ ദൈവമക്കളെ, நீதான் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். നീയാണ് ദൈവാലയത്തിലെ പാത്രം. தேவனுக்கு நீ சொந்தம். നീ ദൈവത്തിന് സ്വന്തം. ஏனென்றால் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். എന്തുകൊണ്ടെന്നാൽ നിനക്കായി ജീവൻ അർപ്പിച്ചിരിക്കുന്നു. இன்றைக்குடைய நிலை என்னவாக இருக்கிறது? എന്നാൽ ഇന്നാ നിന്റെ അവസ്ഥ ഏത് நீ നിലയിൽ? எங்கே இருக்கிறாய்? നീ എവിടെയാണ്? ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ദൈവം ചോദിക്കുന്നു, ആദാമേ നീ എവിടെ? தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் எங்கெங்கோ கிடக்கிறது. ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ മാത്രമുണ്ടാകേണ്ടവ ഇപ്പോൾ മറ്റെവിടെയൊക്കെയോ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം. இவைகள் தேவனுடைய வீட்டின் ஆலயத்தின் பாத்திரங்கள். ഇവ ദൈവഭവനത്തിലെ ആലയത്തിലെ പാത്രങ്ങൾ. முதலாம் நாளாகமம் 9ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 1 ദിനവൃത്താന്തം 9-ാം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ 28ஆம் வசனம் 28-ാം വാക്യം. அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. போதும். ஆராதனை பணிமுட்டுகள், ആരാധനയ്ക്കുള്ള ഉപകരണങ്ങൾ. இது 3வது விஷயம். ഇത് മൂന്നാമത്തേത്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த தேவாலயத்தின் பாத்திரங்கள் ஆராதனையின் பணிமுட்டுகள். ഈ ദൈവാലയത്തിലെ പാത്രങ്ങൾ ആരാധനയ്ക്കുള്ള ഉപകരണങ്ങൾ. இதுக்கு கூட 2 அர்த்தங்கள் சொல்லலாம். ഇതിനും രണ്ടർത്ഥം പറയാം. ஆராதனைன்னா தெய்வத்தை ஆராதிப்பது. ആരാധന എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തെ ആരാധിക്കുക. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே நீ தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். ദൈവത്തെ ആരാധിക്കേണ്ട സമയത്ത് നീ ദൈവത്തെ ആരാധിക്കുക തന്നെ വേണം. அந்த நேரத்தில் நீ வேற எங்கே இருப்பாய் என்றால் குற்றம் உன்மேல் சுமரும். ആ സമയത്ത് നീ മറ്റെവിടെയെങ്കിലും ആണെങ്കിൽ നിന്റെ മേൽ കുറ്റം ചുമത്തപ്പെടും. தேவனுடைய ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே ஆராதிக்காமல் போவது உன்னுடைய விருப்பம் அல்ல. ആരാധിക്കേണ്ട സമയത്ത് ആരാധിക്കുക എന്നുള്ളത് നിനക്ക് തിരഞ്ഞെടുക്കുവാൻ അവകാശമുള്ളതല്ല. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. ஒரு ஊமையை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ഞാനൊരു ഉപമ പറയാൻ ശ്രദ്ധിക്കൂ. ஒரு வயதான மனிதர் 700 ரூபாய் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு நடந்து போகிறார். പ്രായം ചെന്ന ഒരു വ്യക്തി പോക്കറ്റിൽ 700 രൂപയുമായി നടന്നു പോകുന്നു. எதிரே ஒருவன் வந்தான். തനിക്കെതിരെ ഒരാൾ വന്നു. அந்த வயதானவரை மிரட்டினான். ആ പ്രായമുള്ള ആളെ ഭീഷണിപ്പെടുത്തി. எல்லாத்தையும் கொடு, എല്ലാം തരിക. அவர் 600 ரூபீஸ் 600 ரூபாய் அவனுக்கு கொடுத்தார். താൻ ഈ 600 രൂപ എടുത്ത് കൊടുത്തു. 100 ரூபாய் தான் செலவுக்காக வச்சுக்கிட்டார். 100 രൂപ തന്റെ പോക്കറ്റ് ചെലവിനായി വെച്ചു. இவன் போயிருக்கலாம் சந்தோஷத்தோடு. ഇവന് വേണമെങ്കിൽ സന്തോഷത്തോടെ പോകാമായിരുന്നു. பெரியவருக்கு ஒரு അടി കൊടുத்தான். അപ്പന് ഒരു അടി കൊടുത്തു. அந்த 100 ரூபாயும் பிடிங்கிட்டு தான் போனான். ആ 100 രൂപയും കൂടി അപഹരിച്ചിട്ടാണ് പോയത്. விளங்கிட்டீங்களா? മനസ്സിലായോ? 700 ரூபாய் 7 நாட்கள். ഈ 700 രൂപ എന്നത് 7 ദിവസം. 600 நமக்கு கொடுத்திருக்கிறார். 600 നമുക്ക് തന്നിരിക്കുന്നു. ஒரே ஒரு ரூபாய் தான் பாக்கெட்ல இருக்கு. ആ 100 രൂപ മാത്രം കിശയിലുണ്ട്. அதையும் கூட அடிச்சு பிடுங்குறமே. അതും കൂടി നമ്മൾ അപഹരിക്കുന്നല്ലോ. அன்றைக்கு கூட ஆராதனைக்கு வராமல் இருக்கிறாயே. അന്ന് പോലും ആരാധനയെ മുടക്കുന്നല്ലോ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. நீ தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய பணிமுட்டு. നീ ദൈവത്തെ ആരാധിക്കേണ്ട ഉപകരണം. அன்றைக்கு தெய்வத்தை நீ தாழ்மையாய் வந்து ஆராதிக்க வேண்டும். അന്നാ വിനയപുരസ്സരം വന്നാ ദൈവത്തെ ആരാധിക്കും. இனி
அந்த தவறை மீண்டும் நீ செய்யாதே. ഈ തെറ്റ് ഇനി ആവർത്തിക്കരുത്. உன்னுடைய தோல்விக்கு அது காரணமா இருக்கலாம். നിന്റെ പരാജയങ്ങൾക്ക് അതൊരു കാരണമായിരിക്കും. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. இது ஆராதனை பணிமுட்டுகள். ആരാധനയുടെ ഉപകരണങ്ങൾ. ஆங்கிலத்தில் மினிஸ்ட்ரிங் வெசல்ஸ், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பாத்திரங்கள். മലയാളത്തിൽ കാണുമ്പോൾ ശുശ്രൂഷയ്ക്കുള്ള ഉപകരണങ്ങൾ എന്ന് കാണാം. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. எகிப்தை விட்டு வந்தவர்கள், മിസ്രയീം വിട്ടു വന്നവർ, ஆண்டவர் சொல்றார் அவர்கள் எல்லாம் என் ஊழியக்காரர்களேன்னு சொல்றார். അവരെല്ലാം എന്റെ ശുശ്രൂഷക്കാരെന്ന് ദൈവം പറയുന്നു. ஒரு அர்த்தத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் தெய்வத்தை சேவிக்கிறவர்கள் தான். ഒരർത്ഥത്തിൽ പറഞ്ഞാൽ ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവരും ദൈവത്തെ സേവിക്കുന്നവരാണ്. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கண்டிப்பாக செய்ய வேண்டும். തീർച്ചയായും ചെയ്യണം. தெய்வத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? കർത്താവിന് ചെയ്യേണ്ടത് ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். കർത്താവ് ചെയ്യേണ്ടതായ ശുശ്രൂഷകൾ നാം ചെയ്യണം. ஊழியங்களை செய்ய வேண்டும். നാം എല്ലാ സേവനവും ചെയ്യണം. அவரவருடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் செய்யத்தான் வேண்டும். അവരവരുടെ വിളിക്കൊത്തത് ചെയ്തേ തീരൂ. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ജനങ്ങൾ ഇതാ നശിക്കുന്നു. நாமோ செய்யாமல் போகிறோம். നാം ഒന്നും ചെയ്യാതിരിക്കുന്നു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. எனவே இந்த பாத்திரங்கள் தேவாலயத்திலே ஆராதனை செய்கிற பணிமுட்டுகள். ആകയാൽ ഈ പാത്രങ്ങൾ ദൈവാലയത്തിലെ ശുശ്രൂഷയ്ക്കുള്ള ഉപകരണങ്ങൾ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு இனி வருகிற நாட்களிலே சந்தோஷமாய் தெய்வத்தை ஆராதிப்போமாக. ഇനി വരുന്ന നാളുകളിൽ ദൈവത്തെ നാം സന്തോഷപരസ്പരം ആരാധിക്കാം. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை சேவிப்போமாக. ലഭിക്കുന്ന ആ സമയത്തെ വിനിയോഗിച്ച് കർത്താവിനെ സേവിക്കാം. நான்காவதாக, നാലാമത്, முதலாம் நாளாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, ഒന്ന് ദിനവൃത്താന്തം 9-ാം അധ്യായം 29-ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ, படிங்கள். അവരിൽ ചിലരെ ഉപകരണങ്ങൾക്കും സകല വിശുദ്ധ പാത്രങ്ങൾക്കും മാവ് വീഞ്ഞ് விசுத்த பாத்திரங்கள், பரிசுத்த பாத்திரங்கள், വിശുദ്ധ പാത്രങ്ങൾ. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് മഹത്വം. இந்த பாத்திரத்தின் நான்காவது பேர் என்ன? ഈ പാത്രത്തിന്റെ നാലാമത്തെ പേര് பரிசுத்த பாத்திரங்கள். വിശുദ്ധ പാത്രങ്ങൾ. தேவன் நம்ம அழைத்ததே பரிசுத்தத்துக்காகத்தான். ദൈവം നമ്മെ വിളിച്ചതിന് വിശുദ്ധിക്കായി. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் பரிசுத்த பாத்திரங்கள். ദൈവത്തിന്റെ വീട്ടിലെ പാത്രങ്ങൾ വിശുദ്ധ പാത്രങ്ങൾ. இது எப்படி பரிசுத்த பாத்திரமாய் மாறினது? ഇതെങ്ങനെയാണ് ഒരു വിശുദ്ധ പാത്രമാകുന്നത്? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, പുറപ്പാട് പുസ്തകം 4-ാം അധ്യായത്തിൽ 40ஆம் அதிகாரத்தின் 9ஆம் 10ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது, 40-ാം അധ്യായം 9-10 വാക്യങ്ങൾ படிங்கள். 9ஆம் வசனத்தை மாத்திரம் படிங்கள். 40:9. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இந்த 40ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறதுக்காக அந்த பகுதியை சொல்லுகிறதான அதிகாரம். ഈ 40-ാം അധ്യായം നോക്കുമ്പോൾ സമാഗമ കൂടാരം സ്ഥാപിക്കുന്ന വിധങ്ങളെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നു. அபிஷேக தைலத்தை எடுத்து ஆசாரியர்கள் மேல் வார்க்கப்பட்டது. അഭിഷേക തൈലം എടുത്ത് പുരോഹിതന്മാരുടെ മേൽ തളിച്ചു. வாசஸ்தலத்தில் இருக்கிற பொருட்கள் மேல் அந்த அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. അവിടെയുള്ളതായ ഉപകരണങ്ങളുടെ മേൽ അഭിഷേക തൈലം തളിച്ചു. இங்கே பனிமுட்டுகள் மேலும் அபிஷேக தைலம் தெளிக்கப்பட்டது. അവിടെയുള്ളതായ ഓരോ ഉപകരണത്തിന്റെ മേലും ഇത് തളിച്ചതായി കാണാം. அப்படிதான் இவைகள் பரிசுத்த பாத்திரங்களாக மாறினது. ഈ വിധത്തിലാണ് അവ വിശുദ്ധ പാത്രങ്ങളായത്. இந்த ஆராதனை நேரத்திலே நான் உணர்ந்த ஒரு காரியம், ஒரு சரியான ஒரு ஆவியின் நிறைவு இங்கே உண்டாயிருந்தது. ഞാൻ ഈ ആരാധന വേളയിൽ മനസ്സിലാക്കിയ ഒരു കാര്യം, ശരിയായ ഒരു ആത്മനിറവ് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. ஒரு சகோதரன் சொன்னார், அண்ணே இங்க இருக்கிறவங்க நல்ல ஆவியில நிரம்புவார்கள் என்று சொன்னார். ഒരു സഹോദരൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, ചായ ഇവിടെയുള്ളതായ വിശ്വാസികൾ നന്നായിട്ട് ആത്മാവിൽ നിറയും. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்த பொழுது, ദൈവം നമുക്ക് പരിശുദ്ധാത്മാഭിഷേകം തന്നപ്പോൾ விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்த பாத்திரங்களாய் மாறினோம். വിശ്വാസത്താൽ നാം വിശുദ്ധ പാത്രങ്ങളായി തീർന്നു. நம்முடைய அழைப்பு அதுதான். അതാണ് നമ്മുടെ വിളി. இங்க வந்து கெட்டு போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ഇവിടെ വന്ന് നശിക്കാനല്ല ദൈവം നമ്മെ വിളിച്ചത്. நீ ஒரு பரிசுத்த பாத்திரம். നീ ഒരു വിശുദ്ധ പാത്രം. பரிசுத்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது, വിശുദ്ധ പാത്രം എന്ന് പറയുമ്പോൾ அந்த பரிசுத்த என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் வேறுபட்டு ஜீவிப்பது. ആ വിശുദ്ധി എന്ന വാക്കിന് മറ്റൊരർത്ഥമുണ്ട്, വേർപെട്ട് ജീവിക്കുക. அதனால் தான் நாம் வேறு பிரிந்து ஜீவிக்கிறோம். ആകയാൽ അത്രേ നാം വേർപെട്ട് ജീവിക്കുന്നത്. இந்த சத்தியத்திற்காக நாம் வேறுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ഈ സത്യത്തിനായി നാം വേർപെട്ട് ജീവിക്കുന്നു. கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவர்களை பார்க்கிறேன். ഞാൻ ശിലാഗ്രത്തിൽ നിന്ന് അവരെ കാണുന്നു. அந்த
அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருக்கும். ജാതികളോട് ഇടകലരുന്നതുമില്ല. அவர்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள். ഇതാ തനിച്ച് പാർക്കുന്ന ഒരു ജനം. பெந்தைக்கோஸ்தே நாளிலே வேறுபாட்டின் ஜீவியம் உபதேசிக்கப்பட்டது. പെന്തക്കോസ്ത് നാളിൽ വേർപാട് ജീവിതത്തിന് ഉപദേശം அங்கே നൽകപ്പെട്ടു. ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. അവിടെ ഒരു വിശുദ്ധിയുണ്ട്. நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? നമ്മെ കുറിച്ചുള്ള ദൈവ ഉദ്ദേശം എന്താ? இந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்த பொழுது ദൈവം നമുക്ക് അഭിഷേകം തന്നപ്പോൾ நாம் பரிசுத்த பாத்திரங்களாய் மாறினோம். നാമോ വിശുദ്ധ പാത്രങ്ങളായി തീർന്നു. கர்த்தருக்காக வேறுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ദൈവത്തിനായി ഇതാ വേർപെട്ട് ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த வசனத்துக்கு மாறாக யாராவது நடக்கிறவர்கள் இங்கே உண்டோ? ഈ വചനത്തിന് വിപരീതമായി ജീവിക്കുന്നവർ ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടോ? அவர்கள் இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்புங்கள். അവർ ഈ വാക്കുകൾ കേട്ട് മാനം തിരിയുവിൻ. நீ பரிசுத்த பாத்திரம். നീ ഒരു വിശുദ്ധ പാത്രം. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இரண்டாம் நாளாகமத்துக்கு வரும் பொழுது 2 ദിനവൃത്താന്തത്തിൽ വരുമ്പോൾ 36ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். 36 അധ്യായം 10 വാക്യം. மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும். இங்கே திவ்யமான பனிமுட்டுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഇവിടെ നമുക്ക് കാണുമ്പോൾ അവിടെ ദിവ്യമായ മനോഹരമായ ഉപകരണങ്ങൾ എന്ന് കാണാം. மலையாளத்தில் படிங்க. എന്നാൽ പിറ്റേ ആണ്ടിൽ നെബൂഖദ്നേസർ രാജാവ് ആളയിച്ച് അവനെയും യഹോവയുടെ ആലയത്തിലെ മനോഹരമായ ഉപകരണങ്ങളെയും മനോഹരമായ ഉപകരണങ്ങൾ കർത്തർക്ക് സ്തോത്രം. ദൈവത്തിന് സ്തോത്രം. വിരുപ്പமான பொருட்கள், ഇഷ്ടപ്പെടുന്നതായ ഉപകരണങ്ങൾ, ദിവ്യமான பணிமுட்டுகள், ദിവ്യ ഉപകരണങ്ങൾ. ദൈവத்துக்கு സ്തോത്രം. ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ഈ ആരാധനയിൽ വന്നിരിക്കുന്ന ദൈവ പൈതലേ, நீதான் அந்த திவ்யமான பணிமுட்டு. നീയാണ് ഈ ദിവ്യമായ ഉപകരണം. മനോഹരமான ഉപകരണം. നീയാണ് ആ മനോഹരമായ ഉപകരണം. ஏன் கர்த்தர் அப்படி சொல்றார்? എന്തുകൊണ്ടാണ് കർത്താവ് അങ്ങനെ പറയുന്നത്? தெய்வீக சுபாவங்கள் நம்மிலே உருவாக்கப்பட வேண்டும். ദൈവിക സ്വഭാവങ്ങൾ നമ്മളിൽ രൂപീകൃതമാകണം. தெய்வீக சுபாவங்கள் எங்கே உருவாக்கப்படுகிறதோ, എവിടെ ദൈവിക സ്വഭാവങ്ങൾ രൂപീകൃതമാകുന്നു, அந்த മനോഹരமான பாத்திரங்களாய் இருப்பார்கள். അവരാണ് മനോഹര പാത്രങ്ങളായി തീരുന്നത്. கடந்த கால வாழ்க்கை சற்று திரும்பி பார். നമ്മുടെ ഗതകാല ജീവിതം ഒന്ന് തിരിഞ്ഞു നോക്കാം. ஆண்டவருக்காக தெய்வீகமாக நீ வாழ்ந்தாயா? കർത്താവിന് വേണ്ടി ഒരു ദിവ്യമായ ജീവിതം നയിച്ചോ? இயேசுவை வெளிப்படுத்தினாயா? യേശുവിനെ വെളിപ്പെടുത്തിയോ? அல்லது கர்த்தருக்கு விரோதமான சுபாவங்கள் வெளிப்பட்டிருக்கிறதா? അല്ല, കർത്താവിന് വിരോധമായ സ്വഭാവങ്ങളാണോ വെളിപ്പെട്ടത്? ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். കർത്താവിന്റെ ആത്മാവ് ഇവിടെ പരിവർത്തിക്കുന്നു. உன்னை தெரிந்து கொண்டபோது தேவனுடைய நோக்கம் என்ன? നിന്നെ തിരഞ്ഞെടുത്തപ്പോഴുള്ള ദൈവ ഉദ്ദേശം എന്താ? ஒரு மனோகரமான பாத்திரமாக இருக்க வேண்டும். നീ ഒരു മനോഹര പാത്രമായിരിക്കണം. ஆனால் இன்றைக்கோ அது வேறொரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. പക്ഷേ ഇന്നോ അത് വേറെ ഒരിടത്തായി പോയി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இப்படித்தான் இந்த 5 விதங்களிலே இந்த பாத்திரங்களை குறித்து நாம் படிக்கிறோம். എങ്ങനെയാണ് 5 വിധത്തിൽ ഈ പാത്രങ്ങളെ കുറിച്ചുള്ള വിശേഷണം വായിക്കുന്നത്? புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும் பொழுது, പുതിയ നിയമകാലത്തിൽ വരുമ്പോൾ இந்த பாத்திரங்களுக்கு 3 பெயர்கள் ഈ கொடுக்கப்பட்டிருக்கிறது. പാത്രങ്ങൾക്ക് 3 പേരുകൾ നൽകുന്നു. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் അപ്പോസ്തല പ്രവൃത്തി 9-ാം അധ്യായം 15ஆம் வசனம். 15-ാം വാക്യം. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். കർത്താവ് അവനോട്, നീ പോക, അവൻ എന്റെ നാമം ജാതികൾക്കും രാജാക്കന്മാർക്കും ഇസ്രായേൽ മക്കൾക്കും മുൻപിൽ വഹിപ്പാൻ ഞാൻ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്ന ഒരു പാത്രമാകും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. പുതിയ നിയമകാലയളവിൽ അത് തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്ന ഒരു പാത്രം എന്ന് വിളിക്കപ്പെടുന്നു. ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? കർത്താവിന്തിനായി തിരഞ്ഞെടുത്തു. இங்க 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 കാര്യങ്ങൾ പറഞ്ഞിരിക്കുന്നു. தமிழிலே கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரம். തമിഴിൽ കാണുമ്പോൾ ദൈവത്തിന്റെ നാമത്തെ അറിയിക്കുന്ന அது പാത്രം. எப்படி இருக்கணும்? അതെങ്ങനെ ഇരിക്കണം? தேவனுடைய நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரம். ദൈവനാമത്തെ വഹിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന ഒരു പാത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். അതാണ് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട പാത്രം. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. எனவேதான் இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ഇതാണ് നമ്മൾ ഈ നാളുകളിൽ സുവിശേഷം അറിയിക്കുന്നത്. சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டதான் அந்த நாளிலே. ശൗൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആ നാളിൽ தேவன் தன்னுடைய மனதை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ദൈവം തന്റെ മനസ്സ് അവന് വെളിപ്പെടുത്തി. எனவேதான் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அவர் அறிவித்தார். ആകയാൽ ചെന്നിടത്തെല്ലാം ദൈവനാമം അറിയിച്ചു. தேவனுடைய நாமத்தை சுமந்து கொண்டே போனார். ദൈവനാമം താൻ ചുമന്നുകൊണ്ടേ പോയി. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழைப்பு தான் நம்முடைய அழைப்பு.
அழைப்பும் ദൈവാജനമേ നമുക്കുള്ള വിളി സമാനമായത് തന്നെ. போகிற இடமெல்லாம் அந்த நாமத்தை சுமந்து கொண்டே போக வேண்டும். നാം ചെല്ലുന്നിടത്തെല്ലാം ഈ നാമത്തെ ചുമന്നുകൊണ്ട് அந்த പോകണം. நாமத்தை குறித்து பேச வேண்டும். ആ നാമത്തെ കുറിച്ച് സംസാരിക്കണം. சிலருக்கு கிறிஸ்துவர்களாய் இருக்கிறதிலே வெட்கப்படுகிறார்கள். ചിലർ ക്രിസ്ത്യാനികളെന്ന് അറിയിക്കുന്നതിൽ ലജ്ജിക്കുന്നു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. மதுரையிலே ஒரு விசுவாசி இருக்கிறார். മധുരയിൽ ഒരു വിശ്വാസിയുണ്ട്. அவர் இந்த வருடத்திலே நல்லாசிரியர் விருது பெற்றார். ഈ വർഷത്തിൽ ഞാൻ മികച്ച അധ്യാപകനുള്ളതായ പുരസ്കാരം നേടി. நம்முடைய பிரசிடென்ட் இடத்துல அவர் அவார்டு வாங்கினார். നമ്മുടെ പ്രസിഡന്റിന്റെ പക്കൽ നിന്ന് താൻ ഒരു പുരസ്കാരം നേടി. தமிழ்நாட்டில் 2 பேர் வாங்கினார்கள். அது இவர் ஒருவர். തമിഴ്നാട്ടിൽ ആകെ 2 പേർക്ക് ലഭിച്ചതിൽ ഒന്ന് ഇദ്ദേഹത്തിനാണ്. அப்ப நிருபர்கள் வந்து அவரை வந்து பேசிட்டே இருக்கிறார்கள். ആ ചാനൽ പ്രവർത്തകർ വന്ന് തന്നോട് സംസാരിച്ചു. இவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? താൻ പറഞ്ഞ ഒന്നാമത്തെ വാക്ക് എന്താണെന്ന് അറിയാം. முதலாவது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். ആദ്യമായി എന്റെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന് ഞാൻ നന്ദി പറയുന്നു. ஆனா அதை மாத்திரம் கட் பண்ணிட்டார்கள். അവർ പക്ഷേ അത് കട്ട് ചെയ്തു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, പ്രിയ ദൈവമക്കളെ, அதுதான் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரம். ഇതാണ് ദൈവ കർത്താവിന്റെ നാമം ചുമന്നുകൊണ്ടിരിക്കുന്ന நமக்கு പാത്രം. என்ன வெக்கம் இருக்கிறது? നമുക്കതിൽ ലജ്ജിക്കാൻ എന്തുണ്ട്? ஆண்டவராக இயேசுவை சுமந்து கொண்டே போக வேண்டும். കർത്താവായ യേശുവിനെ ചുമന്നുകൊണ്ടേ പോകണം. இரண்டாவது அந்த நாமத்திற்காக பாடுபட வேண்டுமா? രണ്ടാമതായി ആ നാമത്തിനായി കഷ്ടം സഹിക്കണം. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவுமாய் பாடுபட வேண்டும். അവൻ എന്റെ നാമനിമിത്തം എന്തെല്ലാം സഹിക്കേണ്ടി വരും. இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை பற்றி கவனித்து பாருங்களேன். ഈ വിശുദ്ധന്റെ ജീവിതം നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചു നോക്കൂ. பயங்கரமான பாடுகள் வழியாய் கடந்து போனார். അതികഠിനമായ കഷ്ടതകളിൽ കൂടെ കടന്നുപോയി. அது அவருடைய அழைப்பு. അതായിരുന്നു തന്റെ വിളി. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். പുതിയ നിയമകാലയളവിൽ നാമോ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട പാത്രം. கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள். കർത്താവിന്റെ നാമത്തെ ചുമന്നുകൊണ്ടിരിക്കുന്ന പാത്രങ്ങൾ. கர்த்தருக்காக பாடுபட வேண்டிய பாத்திரங்கள். കർത്താവിന് വേണ്ടി കഷ്ടപ്പെടേണ്ട പാത്രങ്ങൾ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. அது மாத்திரமல்ல, മാത്രവുമല്ല, ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே റോമാലേഖനം 9ആം അധ്യായത്തിൽ 21ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 21ആം വാക്യം വായിക്കുമ്പോൾ 9:21 9:21 അല്ല, കുശവന് അതേ പിണ്ണത്തിൽ നിന്ന് ഒരു പാത്രം മാനത്തിനും മറ്റൊരു പാത്രം അപമാനത്തിനും ഉണ്ടാക്കുവാൻ മണ്ണിന്മേൽ അധികാരമില്ലയോ? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இப்பொழுது இந்த பாத்திரத்தின் மற்றொரு பெயர் கனத்துக்குரிய பாத்திரங்கள். ഇപ്പോൾ ഈ പാത്രത്തിന് നൽകപ്പെട്ട മറ്റൊരു പേരെന്നത് മാനത്തിനുള്ള പാത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. கனவீனமான பாத்திரங்கள் உண்டு. அதை நாம் இப்ப சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. പാത്രങ്ങൾ ഉണ്ടെങ്കിലും ഇപ്പോൾ ചിന്തിക്കേണ്ടതില്ല. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே വിശുദ്ധ പൗലോസ് തിമോഥെയോസിന് എഴുതുന്ന 2ആം ലേഖനത്തിൽ 2ஆம் அதிகாரம் 20-21 ആകിയ വചനങ്ങളെ പഠിക്കും பொழுது 2ആം അധ്യായം 20-21 വാക്യങ്ങൾ വായിച്ചാൽ 20ஆம் വചനത്തിലെ ஒரு பெரிய வீட்டை குறித்து படிக்கிறோம். 20ആം വാക്യത്തിൽ ഒരു വലിയ വീടിനെ കുറിച്ചാണ് அந்த വായിക്കുന്നത്. பெரிய வீடு தேவனுடைய சபை. ആ വലിയ വീട് ദൈവത്തിന്റെ സഭ. அதான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிற சபை. അത് സത്യത്തിന്റെ തൂണും അടിസ്ഥാനവുമായ സഭ. இந்த பெரிய வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. ഈ വലിയ വീട്ടിൽ പലവിധ പാത്രങ്ങളുണ്ട്. மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரம், മരം കൊണ്ടുണ്ടാക്കിയവ, மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம், മണ്ണ് കൊണ്ടുണ്ടാക്കിയവ, இப்படி பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. പലവിധ പാത്രങ്ങളുണ്ട്. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. சிலது கனத்துக்குரியது, சில கனவீனத்துக்குரியது. ചിലത് മാന്യകാര്യങ്ങൾക്ക്, ചിലത് ഹീനകാര്യങ്ങൾക്ക്. 21ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 21ആം വാക്യം വായിച്ചാൽ ஒருவன் இவைகளை விட்டு விலகி தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். ഒരുത്തൻ ഇവയെ വിട്ടകന്ന തന്നെത്താൻ വെടിപ്പാക്കിയാൽ. எதை விட்டு விலகணும்? ഇവയെ വിട്ട தேவனுடைய வீட்டிலே கனவீன பாத்திரங்கள் உண்டு. ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ ഹീനകാര്യങ്ങൾക്കുള്ള പാത്രമുണ്ട്. அது மரம், മരം, அது மண். മണ്ണ്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். അതൊക്കെ ആ വീട്ടിൽ കാണും. அதை விட்டு நீ விலகி வர வேண்டும். നീ അവയെ വിട്ടകലേണം. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. விலகி வருவது மாத்திரமல்ல, വിട്ടകലുക മാത്രമല്ല, தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். തന്നെ തന്നെ വെടിപ്പാക്കുന്നു. அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட അവൻ பாத்திரமாயிருப்பான். വിശുദ്ധമാക്കപ്പെട്ട പാത്രമായി, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாயிருப்பான். ഉടമസ്ഥന് ഉപയോഗമുള്ള പാത്രമായിരിക്കും. எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். എല്ലാ നല്ല വേലയ്ക്കും ഒരുങ്ങിയിരിക്കുന്ന ഒരു പാത്രമായിരിക്കും. அதுதான் கனத்துக்குரிய பாத்திரங்கள். ഇതാണ് മാന്യപാത്രങ്ങൾ. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം
மகத்துவம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியா தெய்வ மக்களே, தேவனுடைய நோக்கம் என்ன? தெய்வ உத்தேசம் எந்த? எதற்காக கர்த்தருடைய வீட்டுக்கு நீ வந்திருக்கிறாய்? നീ എന്തുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ കൊണ്ടുവരപ്പെട്ടു? தேவனுடைய சபை பெரிய வீடு. ദൈവസഭ ഒരു വലിയ വീട്. அந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கிறாய். ആ വീട്ടിനുള്ളിൽ നീ വന്നിരിക്കുന്നു. இங்க வந்து ஒரு கனவீனமான பாத்திரமாய் போயிடக்கூடாது. ഇവിടെ വന്നിട്ട് നീ ഒരു ഹീനപാത്രമായി തീരരുതേ. ஒரு மரப்பாத்திரமாய் மண் பாத்திரமாய் போயிடக்கூடாது. നീ ഒരു മരപ്പാത്രമോ മൺപാത്രമായി തീരരുതേ. மரம் பலகீனமான சுபாவங்கள், മരം ദൗർബല്യ സ്വഭാവങ്ങൾ, மண் லௌகிக உலகத்துக்குரிய பூமிக்குரிய காரியங்கள். മണ്ണ് എന്നത് ലൗകികമായ ഭൗമികമായ കാര്യങ്ങൾ. சிலர் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ചിലരിങ്ങനെയാണ് മാറിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. அதுவல்ல, അത് മാത്രം. அவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். അവയെ വിട്ടകന്ന് തന്നെ താൻ വെടിപ്പാക്കണം. அப்பொழுது மாத்திரம்தான் அது கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கும். എങ്കിൽ മാത്രമേ അവ മാനപാത്രങ്ങളാകൂ. நம்முடைய எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், നമ്മുടെ യജമാനന് ഉപയോഗമുള്ളവയാകൂ. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட എല്ലാ பாத்திரம். നല്ല വേലയ്ക്കും ഒരുങ്ങിയവയുമാകൂ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. ஒரு சுயாதீன ஊழியக்காரர் ஒரு சொப்பனம் கண்டார். ഒരു സ്വതന്ത്ര സുവിശേഷ പ്രവർത്തകൻ ഇങ്ങനെ ഒരു സ്വപ്നം കണ്ടു. அவருக்கு ஒரு மனதில் ஒரு துக்கம் இருந்தது. തന്റെ മനസ്സിനുള്ളിൽ ഒരു ദുഃഖമുണ്ടായിരുന്നു. சில ஊழியர்களை ஏன் ஆண்டவர் எடுத்து பாவிப்பது இல்லை? കർത്താവ് എന്തുകൊണ്ട് ചില ശുശ്രൂഷകരെ ശക്തിയായി ഉപയോഗിക്കുന്നില്ല? அன்றைக்கு இரவு ஒரு சொப்பனம் கண்டாராம். രാത്രി താൻ ഒരു സ്വപ്നം കണ്ടു. അത്രേ. ஒரு அறையிலே ഒരു റൂമിൽ அந்த திரி வச்சு எழுதியதான அந்த சிமிழ் அந்த விளக்குலே கவருக்காக நீங்க கண்ணாடியில அந்த என்ன சொல்லுவாங்க, அது விளக்குல மேல ராந்தல்ல ஒரு கண்ணாடி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. சிமிழ் ഒരു ചിമ്മിനി വിളക്ക്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ஒரு ரூம் முழுவதும் குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. അത് ഒരു റൂമിൽ മുഴുവൻ ഇങ്ങനെ കൂട്ടിയിട്ടിരിക്കുന്നു. அப்ப ஆண்டவர் சொல்றா, நீ அதை விட்டு கவனி. കർത്താവ് പറഞ്ഞു, നീ അതൊന്ന് ശ്രദ്ധിച്ചു നോക്ക്. அதெல்லாம் ஏன் இங்க இருக்கு? എന്താണ് അവ ഇവിടെ ഇരിക്കാൻ കാരണം? ஒன்று எடுத்து பார்க்கிறார். ഒന്ന് താൻ ഇങ്ങനെ എടുത്ത് നോക്കി. பார்த்தா கீரல் இருக்கிறார். கீரல். അതിലൊരു വിള്ളലുണ്ട്. அப்ப ஆண்டவர் சொல்ற, இதை எடுத்து அந்த நெருப்புக்குள்ள அந்த தீக்குள்ள நான் வைத்தால் ഞാൻ ഇതെടുത്ത് ആ തീക്കുള്ളിൽ വെച്ചാൽ அது வெடிந்து போகும். അത് പൊട്ടിപ്പോകും. அதனாலதான் அங்க இருக்கு. അതുകൊണ്ട് മാറ്റി വെച്ചിരിക്കുന്നു. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ தெரியாது. എത്ര പേരുടെ ജീവിതം ഏത് അവസ്ഥയിലാണെന്ന് നമുക്കറിയില്ല. அவருக்கு உகந்த பாத்திரமாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். ദൈവം തനിക്ക് കൊള്ളാകുന്ന പാത്രമായി നിന്നെ മാറ്റുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கனத்துக்குரிய பாத்திரம், മാനപാത്രമാണ് നീ. எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், ഉടമസ്ഥന് ഉപയോഗമുള്ള പാത്രം. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ரோமர் 9 அதிகாரத்தின் 23 வசனத்தை படிக்கும் பொழுது റോമാലേഖനം 9:23 വായിക്കുമ്പോൾ அங்கே இரக்கத்தின் பாத்திரம் அல்லது கிருபா பாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. അവിടെ കരുണാപാത്രങ്ങൾ അഥവാ കൃപയ്ക്കുള്ള പാത്രങ്ങൾ എന്ന് കാണാം. படிங்க. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபையின் பாத்திரங்கள். തന്റെ മഹത്വത്തിനായി ഒരുക്കിയതായ കരുണാപാത്രങ്ങൾ. அது எப்படி இருக்க வேண்டும் தமிழ்ல? അത് എങ്ങനെ ഇരിക്കണമെന്നാണ് തമിഴിൽ കാണുന്നത്. இரக்கத்தின் பாத்திரங்கள். അത് കരുണയുടെ പാത്രങ്ങൾ. ஏன் அதுக்கு அந்த பேரு? എന്തുകൊണ്ടാണ് അതിന് ആ പേര്? அந்த பாத்திரங்கள் பிறப்பிலே பாவிதான். ആ പാത്രങ്ങൾ ജന്മനാ പാപികളാണ്. இப்படிப்பட்ட பாவியாய் கிடக்கிற மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து ரட்சித்து தன்னுடைய மகிமையை கொடுக்கிறார். എങ്ങനെയുള്ളതായ പാപിയായ മനുഷ്യനെ കർത്താവ് കൊണ്ടുവന്ന് രക്ഷിച്ച തന്റെ തേജസ് അവന് നൽകുന്നു. அதனால்தான் அதனுடைய பெயர் இரக்கத்தின் பாத்திரங்கள். അതുകൊണ്ടാണ് അവയ്ക്ക് കരുണാപാത്രങ്ങൾ എന്ന് தன்னுடைய വിളിക്കുന്നത്. மகிமை அதற்கு கொடுத்திருக்கிறார். തന്റെ തേജസ് അതിന് കൊടുത്തു. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள். തേജസ്സിനായി മുന്നൊരുക്കിയ പാത്രങ്ങൾ. அந்த மகிமை எது? എന്താണ് ആ തേജസ്? இனி வரப்போகிற நித்திய ராஜ்யம். ഇനി വരാനിരിക്കുന്ന നിത്യരാജ്യം. அதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ഇതിനായിട്ടത്രേ കർത്താവ് നമ്മെ ഒരുക്കുന്നത്. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய இரக்கம். നാം ഇവിടെ വന്നിരിക്കുന്നുണ്ടല്ലോ, അത് ദൈവത്തിന്റെ കരുണ. அது இரக்கத்தின் பாத்திரம். ഇത് കരുണയുടെ പാത്രം. ஒத்துக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். സമ്മതിക്കുന്നവർ ഹല്ലേലൂയ മുഴക്കാം. போதுமா? മതിയോ? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய இரக்கம். നാം ഇവിടെ വന്നിരിക്കുന്നല്ലോ, അത് ദൈവത്തിന്റെ കരുണ. உனக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்திலே மரணம் வர வேண்டி இருந்தது. നിനക്ക് മരണം വരാമായിരുന്ന എത്രയോ സന്ദർഭങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. പിന്മാറേണ്ടുന്ന സാഹചര്യങ്ങൾ വന്നു. ஆனால் தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டினார். ദൈവം നിന്നോട് കരുണ കാണിച്ചുകൊണ്ടിരുന്നു. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது இரக்கம். എന്നാ ദൈവസനിലായിരിക്കുന്നത് കരുണ മാത്രം. இந்த பரிசுத்தவான்களோடு இருப்பது இரக்கம். ശുദ്ധന്മാരോടുകൂടെ ഇന്നായിരിക്കുന്നത് കരുണ മാത്രം. நான் அந்த இரக்கத்தின் பாத்திரம். ഞാൻ ആ കരുണാപാത്രം. அந்த மகிமைக்காக நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். ആ തേജസ്സിനായി ഞാൻ ഒരുങ്ങുന്നു. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை குறித்து. നമ്മെ കുറിച്ച് എങ്ങനെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്? சரி, இப்ப அந்த 3 விஷயத்துக்கு வருவோம். അപ്പോൾ മുൻപേ പറഞ്ഞ 3 വിഷയങ്ങളിലേക്ക് വരാം. இந்த பாத்திரங்கள் இங்கு நாம் என்ன படிக்கிறோம்? தானியேலின் புஸ்தகத்திலே ദാനിയേലിന്റെ പുസ്തകത്തിൽ നാം ഈ പാത്രങ്ങളെ കുറിച്ച് എന്ത് വായിക്കുന്നു? சினையோர் தேசத்தில் உள்ள ஒரு விக்கிரக கோவிலுக்குள் கொண்டு போய் வைக்கப்பட்டது. ഷിനാർ ദേശത്തിലുള്ളതായ ഒരു ക്ഷേത്രത്തിൽ കൊണ്ടുപോയി വെച്ചു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. சினையோர் என்ற தேசம் அதான் பாபிலோனின் பழைய பெயர். ഷിനാർ എന്നത് ബാബിലോണിന്റെ പഴയ പേര്. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே அங்கே இந்த பெயரை நீ பார்க்கலாம். ഉൽപ്പത്തി പുസ്തകം 10:10 നമുക്ക് ആ പേര് കാണാം. അവന്റെ രാജ്യത്തിന്റെ ആരംഭം ഷിനാർ ദേശത്ത്. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அதான் பாபிலோனின் துவக்கம். അതാണ് ബാബിലോണിന്റെ ആരംഭം. அதான் சினேயார் தேசம். അതാണ് ഷിനാർ ദേശം. ஒரு அர்த்தத்திலே பாபிலோன் தேசம். ഒരർത്ഥത്തിൽ പറഞ്ഞാൽ ബാബിലോൺ ദേശം. இந்த தேசத்தில் ஒரு கோவில் உண்டு. ഈ നാട്ടിൽ ഒരു ക്ഷേത്രമുണ്ട്. அந்த கோவிலிலே ஒரு தேவனும் உண்டு. ആ ക്ഷേത്രത്തിൽ ഒരു ദേവനുമുണ്ട്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அந்த கோவில் தான் அந்த கடவுளின் பெயர் தான் பேல் தேவன். ആ ക്ഷേത്രത്തിലുള്ള ദേവന്റെ പേരാണ് ബാൽ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. வேதத்திலே பல இடங்களிலே நீங்கள் அதை படிக்கலாம். ബൈബിളിൽ പലയിടങ്ങളിൽ നമുക്കത് വായിക്കാം. இந்த பேல் என்றதான தெய்வம் தான் இந்த தேசத்தினுடைய பிரதான தெய்வம். ഈ ബേൽ എന്നതാണ് ആ ദേശത്തിലെ ദേവന്മാരിൽ പ്രധാനി. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. பாபிலோன் தேசத்தினுடைய பிரதான தெய்வம் தான் பேல். ബാബേലിലെ ദേവന്മാരിൽ പ്രധാനിയാണ് ഈ ബേൽ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இன்னொரு அர்த்தத்திலே பாகால். മറ്റൊരു അർത്ഥത്തിൽ പറയുമ്പോൾ ബാൽ. பாகாலின் பாபிலோனுடைய மொழியில் தான் பேல் என்று அழைக்கப்படுகிறார். ബാബേൽ ഭാഷയിലാണ് ബേൽ എന്ന് വിളിക്കപ്പെടുന്നത്. எனவே அங்க ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலே ஒரு கடவுளும் உண்டு. ആകയാൽ അവിടെ ഒരു ക്ഷേത്രമുണ്ട്, അതിലൊരു മൂർത്തിയുമുണ്ട്. இதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி படிக்கலாம்? നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇതെങ്ങനെ പൊരുത്തപ്പെടുത്താം? ஒன்று உலகத்தை காண்பிக்கிறது. ഒന്ന് ലോകത്തെ കാണിക്കുന്നു. அதான் அந்த தேசத்திற்கிற கோவில். അതാണ് ആ ദേശത്തിലുള്ള ക്ഷേത്രം. அங்க இருக்கிற கடவுள் உலகத்தின் அதிபதியை காண்பிக்கிறார். അവിടെയുള്ളതായ ദേവനതാണ് ലോകത്തിന്റെ പ്രഭു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. நீங்கள் பாகால் தெய்வத்தை குறித்து படித்தால் നിങ്ങൾ ബാൽ ദേവനെ കുറിച്ച് പഠിച്ചാൽ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாகால் இருக்கும். ഓരോ കാര്യത്തിനും ഓരോ ബാൽ ഉണ്ട്. சுருக்கமாக சொல்ல போனால் அது செல்வத்தின் தெய்வம், ചുരുക്കി പറഞ്ഞാൽ അത് സമൃദ്ധിയുടെ ധനത്തിന്റെ ദൈവം, இனவிருத்தியின் தெய்வம். അത് വംശവർദ്ധനവിന്റെ ദൈവം. அதுதான் அவர்கள் வணங்கினார்கள். അതുകൊണ്ടാണ് അവർ അതിനെ சில നമസ്കരിച്ചത്. நாட்களிலே சில காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளும் அதுக்கு பின்பற்றி போனார்கள். ചില കാലങ്ങളിൽ ദൈവ മക്കളും അതിന്റെ പിന്നാലെ പോയിരുന്നു. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, പ്രിയ ദൈവജനമേ, நீ கர்த்தருடைய வீட்டில் இருக்க வேண்டிய நபர். നീ ദൈവത്തിന്റെ ഭവനത്തിൽ ഇരിക്കേണ്ട വ്യക്തി. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரம். നീ ദൈവാലയത്തിലെ പാത്രം ஆனால் മാത്രം. இப்பொழுது ஏன் உலகத்துக்கு பின்னால் போகிறாய்? പക്ഷേ ഇപ്പോൾ എന്തിന് നീ ലോകത്തിന്റെ പിന്നാലെ ஏன் പോകുന്നു? உலகத்துக்கு அதிபதிக்கு பின்னால் போகிறாய்? ലോകത്തിന്റെ പ്രഭുവിന്റെ പിന്നാലെ എന്തിനു പോകുന്നു? எத்தனையோ ஜனங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிற காலமாக എത്രയോ இருக்கிறது. ജനങ്ങൾ ഇതാ പിന്മാറിക്കൊണ്ടിരിക്കുന്ന കാലവുമായിരിക്കുന്നു. உலகம் தேவ ஜனங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ലോകം ദൈവജനത്തിന്റെ ഉള്ളിൽ വന്നിരിക്കുന്നു. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. உலகத்துக்கு பின்னால் போகிறார்கள். ലോകത്തിന്റെ പിന്നാലെ പോകുന്നു. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து கேட்டார், കർത്താവ് ഇസ്രായേലിനോട് ചോദിച്ചു, என்னை விட்டு பின்வாங்கி നിങ്ങൾ എന്നെ വിട്ട് പിന്തിരിഞ്ഞ மாயையை பின்பற்றுவதற்கு നിങ്ങൾ മായയുടെ പിന്നാലെ പോകുവാൻ என்னிடத்தில் என்ன அநியாயத்தினை கண்டாய்? നിങ്ങൾ എന്നിൽ എന്ത് അനീതിയാണ് ஏதோ കണ്ടത്? ஒரு நபரை நோக்கி இந்த வார்த்தை போகிறது நான் உணர்கிறேன். ഏതോ ഒരു വ്യക്തിയുടെ നേരെ തിരുവെഴുത്ത് ചെല്ലുന്നതായി എനിക്ക് തോന്നുന്നു. அந்த ஆளுக்கு அந்த வார்த்தை போய் கொண்டிருக்கிறது. ആ വ്യക്തിയുടെ നേരെ തിരുവെഴുത്ത് ചെല്ലുന്നു. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், കർത്താവ് ആവർത്തിക്കുന്നു, என்னை விட்டு பின்வாங்கி നിങ്ങൾ എന്നെ വിട്ട് പിൻവാങ്ങി மாயை பின்பற்றி போவதற்கு വ്യർത്ഥകാര്യങ്ങളെ പിന്തുടരുവാൻ என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? എന്റെ പക്കൽ കണ്ട അനീതി എന്താ? நான் உன்னை நடத்தவில்லையோ? ഞാൻ നിന്നെ നടത്തിയില്ലയോ? நான் உன்னை பாதுகாக்கவில்லையோ? ഞാൻ നിന്നെ സൂക്ഷിച്ചില്ലയോ? நான் உன்னை தப்பிவிக்கவில்லையோ? ഞാൻ നിന്നെ വിടുവിച്ചില്ലയോ? நான் உன்னை போஷிக்கவில்லையோ? ഞാൻ നിന്നെ പോറ്റിയില്ലയോ? ஏன் என்னை விட்டு போகிறாய்? പിന്നെ എന്തുകൊണ്ട് എന്നെ വിട്ട് പിന്മാറി? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ராத்திரி வேளையிலே மனதுருக்கத்தோடு ஆண்டவர் வந்திருக்கிறார். രാത്രിയിൽ മനസ്സലിയുള്ളവനായി കർത്താവ് ഇവിടെ വന്നിരിക്കുന്നു. இந்த பாத்திரம் எங்கே இருக்கிறது? ഈ പാത്രം ഇപ്പോൾ എവിടെ? உலகத்துக்குள் உண்டோ? ലോകത്തിനുള്ളിലോ? உன்னையும் உன்னை சூழ்ந்திருக்கிற நிலவரத்தை பார். നിന്നെ വലയം ചെയ്തിരിക്കുന്ന അവസ്ഥയെ നോക്കൂ. உன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களை பார். നിന്റെ വീട്ടിലുള്ള ഉപകരണങ്ങളെ നോക്കൂ. உன்னுடைய நடை உடைகளை கவனித்து பார். നിന്റെ വേഷവിധാനങ്ങൾ ജീവിതശൈലി നോക്കൂ. உலகம் உண்டோ? അതിൽ ലോകമുണ്ടോ? உலகத்தின் அதிபதி அங்கே இருக்கிறானோ? ലോകത്തിന്റെ പ്രഭു അവിടെയുണ്ടോ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய பொருள்
ദൈവത്തിന്റെ വീട്ടിലുണ്ടാകേണ്ട ഉപകരണങ്ങൾ வேற எங்கே இருக்கிறது? മറ്റെങ്ങോ ആയിപ്പോയി. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. ஒரு விசுவாசியை தேடிக்கொண்டு போனேன். ഞാനൊരു വിശ്വാസിയെ തേടിപ്പോയി. பஸ் என் வண்டி போக முடியாதனால വാഹനത്തെ നിർത്തി വിട്ട് നടന്നു പോയിട്ട് റിട്ടേൺ വന്നேன். കാറിൽ പോകാൻ കഴിയാത്തത് കൊണ്ട് അത് അവിടെ നിർത്തിയിട്ട് ഞാൻ നടന്നു പോയിട്ട് വന്നു. അത് നടു വെയിലാக இருந்தது. അത് നല്ല നട്ട് വെയിൽ സമയം. അതൊരു മെയിൻ റോഡ് NH. അതൊരു NH-ലാണ്. வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கீழே பார்த்தா ஒரு சகோதரி மீன் வித்து கொண்டிருந்தார்கள் ஒரு பலகையில. ഞാനിങ്ങനെ വണ്ടിക്കായി കാത്തുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ഒരു സഹോദരിയെ ശ്രദ്ധിച്ചു. താൻ താഴെ പലകയിൽ മീൻ വെച്ച് വിൽക്കുന്നത് കണ്ടു. ஒரு குடை இருக்கு, ഒരു കുടയുണ്ട്. പാവപ്പെട്ട മീനുകൾ கொஞ்சம் അടുക്കി വെച്ചിருக்கு. കുറെ സാധാരണ ചെറുമീനുകളൊക്കെ അടുക്കി വെച്ചു. സ്തോത്രം. ദൈവത്തിന് സ്തോത്രം. കുത്തി பார்த்தா இந்த ஆளை இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ഞാനൊന്ന് ശ്രദ്ധിച്ചപ്പോൾ എവിടെയോ കണ്ടതുപോലെ ഉണ്ട്. இது ஏன் இங்க மீன் வித்துட்டு இருக்கு? ഇവരെന്താണ് ഇവിടെ ഇരുന്ന് മീൻ വിൽക്കുന്നത്? அது ஒரு ஊழியக்கார சகோதரி. അതൊരു ശുശ്രൂഷകയായ സഹോദരി. ദൈവന്റെ വീട്ടിൽ വിട്ട് വന്നവൾ. ദൈവത്തിന്റെ വീട് വിട്ടു വന്നു. ഇപ്പൊ മീൻ വിത്തിട്ട് இருக்கிற റോഡില് ഇപ്പോൾ റോഡരികിൽ മീൻ വിൽക്കുന്നു. എന്നെയും ചേർത്ത് താൻ சொல்லுகிறேன். ഞാൻ എന്നെയും ചേർത്ത് പറയട്ടെ. ദൈവന്റെ വീട് മഹിമயான വീട്. ദൈവത്തിന്റെ വീട് മഹത്വമുള്ള വീട്. മരണം மட்டும் நாம் அங்கே இருக்க வேண்டும். നാം ജീവപര്യന്തം അവിടെ പാർക്കണം. உலகம் உள்ளே பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. ലോകമുള്ളിൽ വരുവാനിടം കൊടുക്കരുത്. உலகத்தின் அதிபதி பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. ലോകത്തിന്റെ പ്രഭു വരുവാനിടം കൊടുക്കരുത്. இந்த பேல் தெய்வத்தை குறித்து 3 தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன். ഈ ബേൽ എന്ന ദേവനെ കുറിച്ചുള്ള 3 പ്രവചനം പറയാം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. യെശയ്യാ 46 அதிகாரத்தின் 1 வசனத்திலே 46:1 பேல் பணியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ബേൽ വണങ്ങുന്നു. இன்னொரு பாஷையிலே கூனி குறுகி போகுமாம். മറ്റൊരു ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ അത് കുനിഞ്ഞു പോകുമത്രേ. அந்த வார்த்தை மாத்திரம் படிங்கள் சீக்கிரம். ബേൽ വണങ്ങുന്നു, பேல் வணங்குന്നു, பேல் பணியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இரண்டாவது எரேமியா 50 அதிகாரம் 2 வசனம். യെരമ്യാവ് 50:2 ജാതികളുടെ ഇടയിൽ പ്രസ്താവിച്ച് പ്രസിദ്ധമാക്കുവിൻ, കൊടി ഉയർത്തുവിൻ, മറച്ചുവെക്കാതെ ഘോഷിപ്പിൻ. ബാബേൽ പിടിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു, ബേൽ ലജ്ജിച്ചു പോയി. பேல் வெட்கப்பட்டு போயிற்று. ബേൽ ലജ്ജിച്ചു പോയി. மூன்றாவது எரேமியா 51 அதிகாரத்தின் 44 வசனம். യെരമ്യാവ് 51:44 ഞാൻ ബാബേലിൽ വെച്ച് ബേലിനെ സന്ദർശിച്ചു, അവൻ വിഴുങ്ങിയതിനെ അവന്റെ വായിൽ നിന്ന് പുറത്തിറക്കും. பேலை தண்டிப்பேன். ഞാൻ ബേലിനെ സന്ദർശിച്ച് கர்த்தருக்கு ശിക്ഷിക്കും. ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இது எங்க வந்து லிங்க் ஆகுறது? ഏതാ എവിടെ വന്നാണ് അത് ബന്ധപ്പെടുന്നത്? வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்திலே ஒரு பாபேலை படிக்கிறோம். വെളിപ്പാട് 17 അധ്യായത്തിൽ ഒരു ബാബേലിനെ കാണാം. அதான் மகா பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. മഹദിയാം ബാബിലോൺ എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. அது எதை காண்பிக்கிறது? എന്തിനെ കാണിക്കുന്നു? கிறிஸ்துவற்ற சமுதாயங்கள். ക്രിസ്തുരഹിത സമൂഹങ്ങൾ. அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கிறார்கள். ക്രിസ്ത്യാനികളെന്ന് സ്വയം വിളിക്കുന്നു. அவர்களோ கிறிஸ்துவை இழந்து விட்டார்கள். അവർ ക്രിസ്തുവിനെ നഷ്ടപ്പെടുത്തിയവർ. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்கே உண்டாகும். பிரியமானவர்களே, അവിടെ ദൈവത്തിന്റെ ന്യായവിധി വരും. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. எனவே அருமையான தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ആകയാൽ പ്രിയ ദൈവമക്കൾ ചെയ്യേണ്ടത് தன்னுடைய காரியங்களை உணர்ந்து கொண்டு மறுபடியுமாய் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். തങ്ങളുടെ അവസ്ഥകളെ മനസ്സിലാക്കിയവരായി വീണ്ടും ദൈവത്തിന്റെ അടുക്കലേക്ക് വരിക. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த பொருட்களை குறித்து தானியேல் 5 அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? ദാനിയേൽ 5 അധ്യായത്തിൽ ഈ ഉപകരണങ്ങളെ കുറിച്ച് വായിക്കുന്നുണ്ട്. முதல் 2 വசനങ്ങൾ. ആദ്യത്തെ 2 വാക്യം. ബേൽശസ്സർ രാജാവ് തന്റെ മഹത്തുക്കളിൽ 1000 പേർക്ക് ഒരു വലിയ വിരുന്നൊരുക്കി അവർ കാണുക വീഞ്ഞു കുടിച്ചു. ബേൽശസ്സർ വീഞ്ഞു കുടിച്ച് രസിച്ചിരിക്കുമ്പോൾ തന്റെ അപ്പനായ നെബൂഖദ്നേസർ യെരുശലേമിലെ മന്ദിരത്തിൽ നിന്ന് എടുത്തുകൊണ്ടുവന്നിരുന്ന പൊൻ വെള്ളി പാത്രങ്ങളെ രാജാവും മഹത്തുക്കളും അവന്റെ ഭാര്യമാരും വെപ്പാട്ടികളും അവയിൽ കുടിക്കേണ്ടതിനായി കൊണ്ടുവരുവാൻ കൽപ്പിച്ചു. பெல்ஷத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷத்சார் திராட்சரசத்தை குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இந்த பாத்திரங்களை குறித்து 2வது விஷயத்தை நாம் இங்கே படிக்கிறோம். പാത്രങ്ങളെ കുറിച്ചുള്ള 2ാമത്തെ വിഷയം ഇവിടെ പഠിക്കുന്നു. இந்த பெல்ஷாஷார் என்று சொல்லுகிறவன் நேபுகாத்நேச்சாருடைய மகன்.
ഈ ബേൽഷസ്സർ എന്നവൻ നെബൂഖദ്നേസറിന്റെ മകൻ. இவனுடைய ஆலையிலே என்ன நடந்தது? ഇവന്റെ ഭരണകാലയളവിൽ എന്ത് നടന്നു? 1000 பேருக்கு விருந்து செய்தான். 1000 പേർക്ക് ആ വിരുന്ന് കഴിച്ചു. எல்லாருக்கும் முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். എല്ലാവർക്കും അവർ വീഞ്ഞു കുടിച്ചു. அது மாத்திரமல்ல, അതും പോരാഞ്ഞിട്ട് அவனுடைய பிரபுக்கள், மனைவிமார்கள், வைப்பாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து குடித்தார்கள். അവന്റെ പ്രഭുക്കന്മാർ, ഭാര്യമാർ, വെപ്പാട്ടികൾ എല്ലാവരും ചേർന്ന് കുടിച്ചു. குடித்த பாத்திரங்கள் எவை? ഏത് പാത്രത്തിലാണ് കുടിച്ചത്? இந்த தேவாலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்கள். ദൈവാലയത്തിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതായ പാത്രങ്ങൾ. பரிசுத்த பாத்திரம், വിശുദ്ധ പാത്രം, திவ்யமான பனிமுட்டுகள், മനോഹരമായ இது ഉപകരണങ്ങൾ. எல்லாமே இங்க தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். എല്ലാം തന്നെ ഇവിടെ ദുരുപയോഗം ചെയ്യുന്നത് കാണാം. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. நீங்கள் இந்த ஆலயத்தின் பனிமுட்டுகளை படித்தால், ഈ ആലയത്തിലെ ഉപകരണങ്ങളെ കുറിച്ച് പഠിച്ചാൽ, நேபுகாத்நேச்சார் எருசலேமை சிறைப்பிடித்த பொழுது നെബൂഖദ്നേസർ രാജാവ് യെരൂശലേമിനെ പിടിച്ചടക്കിയപ്പോൾ சில பொருட்களை துண்டு துண்டாக்கி போட்டான். അവൻ ചില ഉപകരണങ്ങളെ കണ്ടിച്ചു. சிலதை கொள்ளையடித்து கொண்டு போனான். ചിലതിനെ കൊള്ളയടിച്ച് കൊണ്ടുപോയി. சிலதுதான் இந்த விக்கிரக கோயிலுக்குள் வந்தது. ചിലത് മാത്രമാണ് ഈ ക്ഷേത്രത്തിനുള്ളിൽ വന്നത്. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം. இந்த பாத்திரங்கள் தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறது. പാത്രങ്ങളാണ് ദുരുപയോഗം ചെയ്യുന്നത്. இதை நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது നമ്മുടെ ജീവിതത്തോട് ഇത് തുലനം ചെയ്താൽ நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதி உண்டு. നമ്മിൽ ആത്മാവ്, പ്രാണൻ, ദേഹം എന്ന 3 ഘടകങ്ങളുണ്ട്. உதாரணமாக இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ഉദാഹരണമായി നമ്മുടെ ശരീരത്തെ കുറിച്ച് നോക്കിയാൽ கண் ஒரு பாத்திரம், കണ്ണ് ഒരു പാത്രം, காது ஒரு பாத்திரம், ചെവി ഒരു പാത്രം, மூக்கு, മൂക്ക്, வாய், നാക്ക്, இந்த மெய் முழு சரீரம். ത്വക്ക് അല്ലെങ്കിൽ ശരീരം മുഴുവൻ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് இது സ്തോത്രം. எல்லாம் தெய்வீகமான பாத்திரங்கள். ഇതെല്ലാം തന്നെ ദൈവികമായ പാത്രം. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? എന്നാൽ നമ്മൾ ചെയ്യുന്നതോ 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 കൊരിന്ത്യർ 6 അധ്യായം 15 வசனத்துல நாம் என்ன படிக்கிறோம்? 15 വാക്യത്തിൽ എന്ത് വായിക്കുന്നു? கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? ക്രിസ്തുവിന്റെ അവയവങ്ങളെ നാം വേശ്യയുടേതാക്കി മാറ്റാമോ? படிங்கள். ക്രിസ്തുവിന്റെ അവയവങ്ങളെ ഞാൻ എടുത്ത് വേശ്യയുടെ അവയവങ്ങളാക്കാമോ? ഒരു നാളും അരുത്. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. இந்த பாத்திரங்களை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். നാം ഈ പാത്രങ്ങളെ തെറ്റായി ഉപയോഗിക്കുന്നു. இந்த கண்களை கொண்டு தீமையானவைகளை ഈ பார்க்கிறோம். കണ്ണുകൾ ഉപയോഗിച്ച് ദോഷമായത് കാണുന്നു. விளக்கமா சொல்ல அவசியமில்லை, எல்லார் கையில தான் இருக்கு. വിശദീകരിക്കേണ്ട കാര്യമില്ല, നിങ്ങളുടെ കയ്യിലുണ്ടല്ലോ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. தேவையில்லாததை கேட்கிறோம். നമുക്ക് ആവശ്യമില്ലാത്തത് കേൾക്കുന്നു. தேவையில்லாத வாசனை வந்துகிட்டே இருக்கணும் இந்த பாடியில. നമ്മുടെ ശരീരത്തിൽ ആവശ്യമില്ലാത്തതായ ഗന്ധങ്ങൾ വരുന്നു. நாக்கில செய்யற தவறுகள், നാക്കുകൊണ്ട് ചെയ്യുന്ന തെറ്റ് இந்த சரீரத்தையே பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தது. ശരീരത്തെ തന്നെ പാപത്തിനായി വിട്ടുകൊടുക്കുന്നു. இப்படித்தான் இந்த பாத்திரங்களை தவறாக உபயோகப்படுத்துகிறோம். അങ്ങനെയാണ് ഈ പാത്രങ്ങളെ തെറ്റായി ഉപയോഗിക്കുന്നത്. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். കർത്താവ് നമുക്ക് മുന്നറിയിപ്പ് இந்த തരുന്നു. சரீரம் பரிசுத்தாவின் ஆலயம். ഈ ശരീരം പരിശുദ്ധാത്മാവിന്റെ മന്ദിരം. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் என்று அறியீர்களா? നിങ്ങൾക്ക് താങ്കാങ്ങൾക്കുള്ളവരില്ല എന്ന് അറിയുന്നില്ലയോ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ഒരുത്തൻ ദൈവത്തിന്റെ ആലയത്തെ നശിപ്പിച്ചാൽ கர்த்தர் அவனை கெடுப்பான். ദൈവം അവനെ നശിപ്പിക്കും. எனவே இந்த சரீரம் தேவாலயமாய் இருக்கட்டும். ആകയാൽ ഈ ശരീരം ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ മന്ദിരമാകട്ടെ. இதை கவனமாய் காத்துக்கொள்வோம். ഇതാ ശ്രദ്ധയോടെ പരിപാലിക്കാം. தவறாக இதை உபயோகப்படுத்த வேண்டாம். തെറ്റായി ഉപയോഗിക്കരുതേ. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. மனதை எடுத்துக்கொள்ளுங்களேன். മനസ്സിനെ എടുക്കൂ. ஆவி, നമ്മുടെ ആത്മാവ്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அதிலும் கூட 10 விதமாக பாத்திரங்கள் அதில் இருக்கிறது. നമ്മുടെ ആത്മാവിൽ 10 വിധ ഘടകങ്ങൾ, പാത്രങ്ങളുണ്ട്. முதலாவது சிந்தை, ഒന്നാമത് ചിന്ത, இரண்டாவது சித்தம், ഇഷ്ടം, 2. மூன்றாவது அறிந்து கொள்ளுதல், മൂന്നാമത് അറിവ്, நான்காவது புரிந்து கொள்ளுதல், 4ാമത് തിരിച്ചറിവ്, ஐந்தாவது எண்ணங்கள், 5ാമത് വിചാരങ്ങൾ, 6வது தோற்றங்கள், 6ാമത് നിരൂപണങ്ങൾ, 7வது ஞாபகம், 7ാമത് ഓർമ്മ, 8வது தியானம், 8ാമതായി ധ്യാനം, 9வது தேடுதல், 9ാമതായി അന്വേഷണം, கடைசியாக நினைவுகள். ഒടുവിലായി നമ്മുടെ സ്മരണകൾ. இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு பாத்திரங்கள். ഇത് ഓരോന്നും ഓരോ പാത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് இதெல்லாம் സ്തോത്രം. படிக்க போனா விவரமாக படிக்க போனால் நேரம் கொள்ளாது. ഇത് വിശദീകരിക്കാൻ പോയാൽ സമയം തികയില്ല. இந்த ஆவி, இந்த மனதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ഈ ആത്മാവിനെ അഥവാ മനസ്സിനെ ദൈവത്തിനായി നൽകണം. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது റോമാലേഖനം 8ാം അധ്യായത്തിൽ 5, 6 ஆகிய வசனங்களிலே மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5-6 വാക്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. ജഡത്തിന്റെ ചിന്ത മരണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്
സ്തോത്രം. இது தவறாக இந்த சிந்தையை தவறாக உபயோகப்படுத்துகிறோம். നമ്മുടെ ചിന്തയെ തെറ്റായിട്ട് നാം ഉപയോഗിക്കുന്നു. ரோமர் 1:28 வசனத்திலே റോമാലേഖനം 1:28 கேடான சிந்தை ദുശ്ചിന്ത கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரோ கேடான சிந்தை. നികൃഷ്ട ബുദ്ധിക്ക് ദൈവം ഏൽപ്പിക്കുന്നു പോലും. அவங்க எப்போது கேடான காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பார். അവർ എപ്പോഴും നികൃഷ്ട കാര്യങ്ങൾ ചിന്തിക്കും. ரோமர் 11:20 வசனத்திலே റോമാലേഖനം 11:20 மேட்டிமையான சிந்தை ഗർവമുള്ളതായ ചിന്ത എന്ന് കാണാം. ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. எப்பவும் பெருமையா தான் இருப்பார்கள். എല്ലായ്പ്പോഴും അവർ ഗർവികളാകും. எபேசியர் 4:அதிகாரத்திலே എഫേസ്യലേഖനം 4-ാം അധ്യായം 17 வசனம் 17 வீணான சிந்தை 17 വ്യർത്ഥ ബുദ്ധി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த சிந்தையை தப்பாக நாம் உபயோகப்படுத்துகிறோம். ആകയാൽ ചിന്തയെ തെറ്റായി വിനിയോഗിക്കുന്നു. ஏன் நமதை ஆளுகை செய்ய முடியவில்லை? എന്തുകൊണ്ടാ നമുക്കത് വാഴാൻ കഴിയുന്നില്ല? அப்படி என்றால் எப்படி ஜெயிக்க முடியும்? അങ്ങനെയെങ്കിൽ നമ്മൾ എങ്ങനെ ജയിക്കും? அதற்காக தான் இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் ரொம்ப முக்கியமானது. അതിന് അതിരാവിലെയുള്ള സ്തോത്ര പ്രാർത്ഥന വലിയ പ്രാധാന്യമുള്ളത്. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ஸ்தோத்திர ஜெபம் வந்ததா சிலர் பிச்சை எடுக்கிறது போலதான். ஆண்டவரே அதை தாரு இதை தாரு இதேதான் சிலருக்கு தோத்திரம். ചിലർ സ്തോത്ര പ്രാർത്ഥനയ്ക്ക് വന്നാൽ പോലും ഭിക്ഷയാചിക്കുന്നത് പോലെയാണ്. കർത്താവേ എനിക്ക് അത് വേണം ഇത് വേണം. அது அல்ல. അതല്ല സ്തോത്രം. முதலாவது உன்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. ഒന്നാമത് നിന്നെ ജീവയാഗമായി അർപ്പിക്കൂ. கர்த்தாவே இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். കർത്താവേ എന്റെ ശരീരം സമർപ്പിക്കുന്നു. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. பொதுவா ஆண்டவரே என் வாய் நாக்கு ஒப்பு கொடுக்கிறதா நானும் ஆண்டவரத்தில் ஜெபிப்பேன். പൊതുവായി ഞാനും കർത്താവിന്റെ നാവിനെ സമർപ്പിക്കുന്നെന്നാണ് പ്രാർത്ഥിക്കാറ്. இந்த பல்லுல ஒரு வேதனை உண்டாயிட்டு. പല്ലിൽ ഒരു വേദന വന്നു. அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு முன் பல்ல எனக்கு கொடுக்குது காலையில. കർത്താവ് എന്നെ ബോധ്യപ്പെടുത്തി ഇനി രാവിലെ നിന്റെ പല്ല് എനിക്ക് തന്നില്ലല്ലോ. 2-3 நாளுக்கு முன்னாடி தான் இந்த ரெவலேஷனே கிடைச்சது. 2-3 ദിവസം മുമ്പാണ് എനിക്ക് ഇങ്ങനെ ഒരു വെളിപ്പാട് കിട്ടിയത്. அப்படின்னா ஒன்னத்தையும் விடக்கூடாது. ஆண்டவரே இந்த பல்ல எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துரு. അതുകൊണ്ട് ഒരു പല്ലും വിട്ടുകളയണ്ട. എല്ലാ പല്ലും നിനക്കുള്ളത് തന്നെ. அதுதான் ஜெய ஜீவியம். ഇതാണ് ജയജീവിതം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. நீ கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்றால் കർത്താവിന് നീ കൊടുത്തില്ലെങ്കിലോ பாத்திரத்தை தவறாக உபயோகப்படுத்துவாய். പാത്രം തെറ്റായി ഉപയോഗിക്കും. வீணான சிந்தனைகள், വ്യർത്ഥ ബുദ്ധി, கேடான சிந்தை. നികൃഷ്ട ബുദ്ധി. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. வேற வழியில் அது அப்படித்தான் இருக்கும். വേറെ വഴിയില്ലാതെ അങ്ങനെ കാണപ്പെടും. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். ദൈവത്തിന് മഹത്വം. மூன்றாவதாக ஆத்துமா. മൂന്നാമതായി നമ്മുടെ പ്രാണൻ. அதை இறுதி என்று கூட சொல்லலாம். അതിനെ ഹൃദയമെന്നും വിളിക്കാം. இந்த ஆத்துமாவிலே 5 பாத்திரங்கள் இருக்கிறது. ഈ പ്രാണനിൽ 5 പാത്രങ്ങളുണ്ട്. முதலாவது கேரக்டர், சுபாவங்கள். ഒന്നാമതായി സ്വഭാവങ്ങൾ. இரண்டாவது வாஞ்சை. രണ്ടാമതായി നമ്മുടെ ആഗ്രഹങ്ങൾ. மூன்றாவது எழுச்சி அல்லது உணர்வுகள். മൂന്നാമതായി നമ്മുടെ വികാരങ്ങൾ. நான்காவது ஆசை அல்லது இச்சைகள். നാലാമതായി നമ്മുടെ ആശകൾ അല്ലെങ്കിൽ ஐந்தாவதாக தெரிந்து கொள்ளுதல். അഞ്ചാമതായി നമ്മുടെ തിരഞ്ഞെടുപ്പ്. ஆத்மாவுக்குள் இருக்கிற உறுப்புகள். ഇതെല്ലാം പ്രാണനിലെ ഘടകങ്ങൾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. சரியா உபயோகப்படுத்த வேண்டும். ശരിയായ നിലയിൽ വിനിയോഗിക്കണം. சுபாவத்தை எடுத்துக் கொள்ளுங்களே. സ്വഭാവം എടുത്തു നോക്കൂ. நல்ல சுபாவத்தை கட்டி எழுப்ப வேண்டும். നല്ല സ്വഭാവത്തെ പടുത്തുയർത്തൂ. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இல்லை என்றால் தப்பாக உபயோகப்படுத்துவோம். അല്ലായെങ്കിൽ നാം ദുരുപയോഗം ചെയ്യും. இப்படித்தான் அநேகர் இந்த பாத்திரத்தை தவறாக ഈ உபயோகப்படுத்துகிறார்கள். നിലയിൽ പലരും ഈ പാത്രം തെറ്റായി വിനിയോഗിക്കുന്നു. என்ன நடந்தது? സംഭവിച്ചതോ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அந்த ராத்திரியிலே ആ உண்டாயிற்று. രാത്രിയിൽ തന്നെ ദൈവന്യായ വിധി വന്നു. ஒரு கையுறுப்பு வந்து எழுதுகிறது. ഒരു കൈ വന്നാ എഴുതി, மெனே மெனே தேக்கேல் உப்பாசின். മെനെ മെനെ തേക്കേൽ ഉഫസീൻ. அவனால் வாசிக்க முடியவில்லை. അവനത് വായിക്കാൻ அவனுடைய കഴിഞ്ഞില്ല. கைகளும் கால்களும் நடுங்குகிறது. കൈകാലുകൾ ഉറച്ചു. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? എന്താണ് നൽകപ്പെട്ട நீ വാക്ക്? தராசில் நிறுக்கப்பட்டு குறைய கண்டுபிடிக்கப்பட்டால். നിന്നെ തുലാസിൽ തൂക്കി നോക്കി കുറവുള്ളവനായി കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നു. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நம்மை நிறுப்பார் என்றால், രാത്രിയിൽ കർത്താവ് നമ്മെ തൂക്കി നോക്കിയാൽ, நம்முடைய சுபாவங்களை நிறுத்து பார்ப்பார் என்றால், നമ്മുടെ സ്വഭാവങ്ങളെ തൂക്കി നോക്കിയാലോ நாம் அவருக்கு முன்பாய் நிற்க முடியுமோ? എന്റെ മുൻപാകെ ഉറച്ചു നിൽക്കാൻ കഴിയുമോ? அருமையான சகோதரனே, சகோதரியே, പ്രിയ സഹോദര സഹോദരി, இந்த பாத்திரங்களை தவறாக உபயோகப்படுத்துகிறாயா? പാത്രങ്ങളെ നീ തെറ്റായി ഉപയോഗിക്കുന്നുണ്ടോ? உன்னுடைய அவயங்களை தவறாக உபயோகப்படுத்துகிறாயா? അവയവങ്ങളെ തെറ്റായി ഉപയോഗിക്കുന്നുണ്ടോ? கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ദൈവാത്മാവിടെ ഉലാവുന്നുണ്ടല്ലോ. இதனால் மட்டும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து வந்தார். ഇന്നയോളം കർത്താവ് നിന്നെ കാത്തു. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. നിന്നെ കുറിച്ച് ദൈവത്തിന് ഒരു മഹത്തായ ഉദ്ദേശമുണ്ട്. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த நியாயத்தீர்ப்பு உண்டான பிற்பாடு ന്യായവിധി വന്ന ശേഷം மறுபடியும் அந்த பாத்திரம் மறுபடியும் அதே இடத்தில் போய் சேர்ந்தது. പാത്രം വീണ്ടും അതേ സ്ഥലത്ത് ചെന്നെത്തി. மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம். മൂന്നാമത്തെ വിഷയത്തിലേക്ക് വരാം. எஸ்ராவின் புத்தகம் എസ്രാവിന്റെ പുസ്തകം 1-ാം அதிகாரத்தின் 7-ാം வசனத்தை படிப்போம். 1-ാം അധ്യായം 7-ാം വാക്യം.
നെബൂഖദ്നേസർ യെരൂശലേമിൽ നിന്ന് കൊണ്ടുപോയി തന്റെ ദേവന്മാരുടെ ക്ഷേത്രത്തിൽ വെച്ചിരുന്ന യഹോവാലയം വക ഉപകരണങ്ങളും കോരേശ് രാജാവ് പുറത്തേക്ക് എടുപ്പിച്ചു. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ഇതാ ഒരു പ്രവചനത്തിന്റെ സാക്ഷാത്കാരം. യെരേമിയ 27 அதிகாரம் യെരമ്യാവ് 27 അധ്യായം 22 வசனத்தை கூட படியுங்கள். 22 വാക്യം കൂടെ വായിക്കാം. അവയെ ബാബേലിലേക്ക് കൊണ്ടുപോകും. ഞാൻ അവരെ സന്ദർശിക്കുന്ന നാൾ വരെ അവ അവിടെ ഇരിക്കും. പിന്നത്തേതിൽ ഞാൻ അവയെ ഈ സ്ഥലത്ത് മടക്കി വരുത്തും എന്ന് യഹോവയുടെ അരുളപ്പാട്. இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ഇതൊരു മനോഹരമായ വാഗ്ദാനം. நான் அவைகளை விசாரிக்கும் நாள் மட்டும் ഞാൻ അവയെ സന്ദർശിക്കും വരെ அவைகள் அங்கே இருக்கும். അവ അവിടെ തന്നെ ഇരിക്കും. அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன். ഞാൻ അവയെ വീണ്ടും ഈ സ്ഥലത്തേക്ക് മടക്കി இது വരുന്നു. ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். ഇതൊരു മഹത്തായ പ്രവചനം. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, പ്രിയ ദൈവജനമേ, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ഒരു നിർദ്ദിഷ്ട ദിവസം വന്നപ്പോൾ பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் ஆவியை கர்த்தர் எழுப்பினார். പാർസി രാജാവായ കോരേശിന്റെ മനസ്സ് ദൈവം ഉണർത്തി. ஒரு தேவாலயத்தை அதே இடத்துல கட்ட வேண்டும். ദൈവാലയം ആ സ്ഥാനത്ത് പുനർനിർമ്മിക്കണം. அவருக்குள்ள ஒரு உள் உணர்வு உண்டாயிற்று. തന്റെ ഉള്ളിൽ ഒരു ബോധ്യമുണ്ടായി. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. எனவேதான் யூதர்கள் சிறைப்பட்ட தேசத்திலிருந்து திரும்பி போனார்கள். ആകയാൽ യഹൂദന്മാർ പ്രവാസദേശം വിട്ട് മടങ്ങിപ്പോയി. எஸ்ரா, நெகேமியா, தானியேல் போன்ற பரிசுத்தவான்கள் திரும்பி போனார்கள். എസ്രാ, നെഹെമ്യാവ്, ദാനിയേൽ മുതലായ വിശുദ്ധന്മാർ തിരിച്ചുപോയി. இதுதான் கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு எழுப்புதல். ഇതാണ് അന്ത്യകാലത്തുണ്ടാകാൻ പോകുന്ന ഒരു ഉണർവ്. தேவன் தன்னுடைய சபையை நேசிக்கிறார். കർത്താവ് തന്റെ സഭയെ സ്നേഹിക്കുന്നു. இந்த பாத்திரங்களை கர்த்தர் அழித்து போட மாட்டார். കർത്താവ് ഒരിക്കലും ഈ പാത്രങ്ങളെ നശിപ്പിക്കില്ല. மறுபடியும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்திப்பார். കർത്താവ് വീണ്ടും തന്റെ ജനത്തെ സന്ദർശിക്കും. எனவேதான் எரேமியாவில் நாம் என்ன வாசித்தோம்? ആകയാൽ യെരമ്യാ പ്രവചനത്തിൽ വായിച്ചത് அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? എന്താണ് ആ പ്രവചനം പറയുന്നത്? நான் அவைகளை சந்திக்கும் நாள் மட்டும் ഞാൻ അവയെ സന്ദർശിക്കുന്നത് വരെ அவைகள் அங்கே இருக்கும். അവ അവിടെ ഉണ്ടായി. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം. அதற்கு பல விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. അതിന് പല വ്യാഖ്യാനങ്ങൾ തന്നിട്ടുണ്ട്. சில ഭാഷകളിலே நான் விசாரிக்கும் நாள் மட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ചില പരിഭാഷകളിൽ വായിക്കുമ്പോൾ ഞാൻ അവയെ കുറിച്ച് இன்னொரு അന്വേഷിക്കും ഭാഷയിലെ என் கவனத்தை திருப்பும் நாள் மட்டும், ഞാൻ എന്റെ ശ്രദ്ധ അവിടെ തിരിക്കും വരെ, நான் அவைகளை சந்திக்கும் நாள் மட்டும், ഞാൻ അവയെ സന്ദർശിക്കുന്ന നാൾ വരെ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. சிறைப்பட்டு போன 70வது வருடத்திலே கர்த்தர் அவளை சந்தித்தார். പ്രവാസത്തിന്റെ 70-ാം ആണ്ടിൽ ദൈവം അവരെ സന്ദർശിച്ചു. യെരേമിയ 29 அதிகாரத்தில் நாம் அதை படிக்கிறோம். യെരമ്യാവ് 29-ാം അധ്യായത്തിൽ നമ്മളത് വായിക്കുന്നുണ്ട്. 10, 11 വചനങ്ങൾ. 10, 11 വാക്യങ്ങൾ. യഹോവ ഇപ്രകാരം അരുളി ചെയ്യുന്നു: ബാബേലിലെ 70 സംവത്സരം കഴിഞ്ഞ ശേഷമേ ഞാൻ നിങ്ങളെ സന്ദർശിച്ച് ഈ സ്ഥലത്തേക്ക് മടക്കി വരുത്തുമെന്ന് നിങ്ങളോടുള്ള എന്റെ വചനം ഞാൻ നിവർത്തിക്കുകയുള്ളൂ. നിങ്ങൾ പ്രത്യാശിക്കുന്ന ശുഭഭാവി വരുവാൻ തക്കവണ്ണം ഞാൻ നിങ്ങളെക്കുറിച്ച് നിരൂപിക്കുന്ന നിരൂപണങ്ങൾ ഇന്നവ എന്ന് ഞാൻ അറിയുന്നു. അവ തിന്മയ്ക്കല്ല നന്മയ്ക്കത്രയുള്ള നിരൂപണങ്ങൾ എന്ന് യഹോവയുടെ അരുളപ്പാട്. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. 70 வருடங்கள் நிறைவேறின பிற்பாடு 70 വർഷങ്ങൾ പൂർത്തിയായപ്പോൾ கர்த்தர் அந்த ஜனத்தை சந்தித்தார். കർത്താവ് ജനത്തെ സന്ദർശിച്ചു. அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். യെരൂശലേമിലേക്ക് മടങ്ങി വന്നു. அது கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தை. അത് കർത്താവ് നൽകിയ ശുഭകരമായ நீங்கள் വാക്ക്. எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு നിങ്ങൾ പ്രത്യാശിക്കുന്ന ശുഭഭാവി നൽകേണ്ടതിനാണ് நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ഞാൻ നിങ്ങളെ കുറിച്ച് നിരൂപിച്ചിരിക്കുന്ന നിരൂപണങ്ങൾ സമാധാനപരമായവ. கடைசியாக சபைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகும். ഒടുവിലായി സഭയ്ക്ക് ഒരു ഉണർവുണ്ടാകും. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. இதை 2 விதங்களிலே நாம் கவனிக்கலாம். നമുക്ക് ആ രണ്ട് വിധത്തിൽ ഇത് മനസ്സിലാക്കാം. இந்த பாத்திரங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வருவது எதை காண்பிக்கிறது? പാത്രങ്ങൾ തിരിച്ച് യെരൂശലേമിൽ വരുന്നത് എന്തിനെ കാണിക്കുന്നു? சபை தன்னுடைய ஆதி அன்புக்கு வரும். സഭ തന്റെ ആദ്യ സ്നേഹത്തിലേക്ക് മടങ്ങി വരും. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. தேவன் தன்னுடைய சபையை கைவிடுவதில்லை. കർത്താവ് തന്റെ സഭയെ കൈവിടുകയില്ല. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள். എത്രയോ വിശുദ്ധന്മാർ ഇതിനായി തങ്ങളുടെ രക്തം ചിന്തി. எனவே ஒரு எழுப்புதலில் காலம் இருக்கிறது. തീർച്ചയായും ഒരു ഉണർവിന്റെ കാലം മുൻപിലുണ്ട്. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக കർത്താവിന്റെ വരവിന് മുൻപേ இந்த பாத்திரங்கள் எல்லாம் எருசலேமுக்கு வரும். പാത്രങ്ങളെല്ലാം യെരൂശലേമിൽ വരും. அவர்கள் மறுபடியும் ஆதி விசுவாச
விசுவாசத்துக்கு வருவார்கள். അവർ വീണ്ടും ആദ്യ വിശ്വാസത്തിലേക്ക് മടങ്ങും. ஆதி அன்புக்குள்ளே வருவார்கள். ആദ്യ സ്നേഹത്തിലേക്ക് മടങ്ങും. சகோதரனே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். സഹോദര, ദൈവം നിന്നോടാണ് സംസാരിക്കുന്നത്. சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். സഹോദരി, ദൈവം നിന്നോട് സംസാരിക്കുന്നു. என்னால் முடியுமா? എന്നെ കൊണ്ട് കഴിയുമോ? நான் மறுபடியும் அங்கே வருவேனா? ഞാൻ യഥാസ്ഥാനപ്പെടുമോ? நான் சிறைப்பட்டிருக்கிறேனே. ഞാൻ അടിമയായല്ലോ. எவ்வளவு தவறுகள் வந்து விட்டதே. ഇത്രമാത്രം തെറ്റുകൾ വന്നല്ലോ. இந்த வசனத்தை சார்ந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறோம். കൃപാസനത്തെ ആശ്രയിച്ചുകൊണ്ടാണ് ഈ വചനം നൽകുന്നത്. சியோனை சந்திக்கிற நாட்கள் இவைகள்தான். സിയോനെ സന്ദർശിക്കുന്ന കാലം ഇത്. 102 சங்கீதத்தின் 13 வசனத்திலே படிக்கிறோம். 102 സങ്കീർത്തനം 13 വാക്യം വായിക്കുന്നു. கர்த்தர் சியோனுக்கு இறங்கும் நேரம் இது. യഹോവ സിയോനോട് കരുണ കാണിപ്പാനുള്ള കാലം. அதற்கு தயவு செய்யும் காலம் இதுதான். അതെ, അതിന് കൃപ കാണിക്കുന്ന കാലം വന്നിരിക്കുന്നു. இந்த காலத்தை நீ பயன்படுத்திக்கொள். ഈ കാലം നീ ഉപയോഗിക്കൂ. இந்த வார்த்தையை விட்டு இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாயாக. ഈ തിരുവഴുത്തുകൾക്കായി കാതുകൾ ചായ്ക്കൂ. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். കർത്താവ് നിന്നെ വിളിക്കുന്നു. நீ மறுபடியும் ஆதி அன்புக்கு வர வேண்டும். വീണ്ടും ആദ്യ സ്നേഹത്തിലേക്ക് വരൂ. நீ ஆண்டவருக்காக மறுபடியும் தேவையாயிருக்கிறாய். കർത്താവിന് നിന്നെ വീണ്ടും ആവശ്യമുണ്ട്. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இதில் இரண்டாவது விஷயம் என்ன? രണ്ടാമത്തെ കാര്യം എന്ത്? நம்முடைய நித்திய வீட்டுக்கு போய் இந்த பாத்திரங்கள் சேரும். നിത്യ വീട്ടിൽ ഈ പാത്രങ്ങൾ ചെന്നെത്തും. அதான் எருசலேமுக்கு போய் சேருதல். അതാണ് യെരൂശലേമിലേക്ക് ചെന്നെത്തുക. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அதற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். നമ്മൾ അതിനായിട്ടാണ് കാത്തിരിക്കുന്നത്. இந்த பாத்திரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. പാത്രങ്ങൾ ഇതുവരെ സൂക്ഷിക്കപ്പെട്ടു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது കർത്താവായ യേശു പുനരാഗമനം ചെയ്യുമ്പോൾ இந்த திவ்யமான பனிமுட்டுகள் பரலோகத்துக்கு போய் சேரும். ഈ മനോഹര ഉപകരണങ്ങൾ സ്വർഗ്ഗസവിധേയത്വം. அங்கேயும் போட ஆண்டவரை சேவிப்போம். അവിടെ ചെന്ന് കർത്താവിനെ ശുശ്രൂഷിക്കും. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകും. எருசலேமுக்கு திரும்புவோமாக. നാം യെരൂശലേമിലേക്ക് മടങ്ങാം. நம்முடைய நித்திய வீட்டுக்கு திரும்புவோமாக. നിത്യ വീട്ടിലേക്ക് മടങ്ങി ചെല്ലാം. இதுல படிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. നാം ഇതിൽ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു സത്യമുണ്ട്. இந்த எஸ்ராவின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ഇസ്രായേലിന്റെ ചരിത്രത്തിൽ വായിക്കുമ്പോൾ இவர்கள் இந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி போகிறார்கள். ഇവർ ഈ പാത്രങ്ങളുമായി മടങ്ങിപ്പോകുന്നു. 1 அதிகாரத்தின் 8 வசனத்திலே 1 അധ്യായം 8 വാക്യം. யூதாவின் அதிபதியாகிய சேத்பாத்சார் என்ற ஒரு நபரை பார்க்கிறோம். അവിടെ യഹൂദ രാജ്യത്തിലെ പ്രമാണിയായ ശേത്ബസറിനെ കാണാം. அவனுடைய கையில் தான் இந்த பாத்திரங்கள் எண்ணி கொடுக்கப்பட்டது. അവന്റെ കയ്യിലാണ് ഈ പാത്രങ്ങളെ എണ്ണി എടുത്ത് കൊടുത്തത്. இந்த சேத்பாத்சார் என்று சொல்லுகிறது தான் செருபாபேல் என்றதான வார்த்தை. அவன் செருபாபேல் தான் அந்த வார்த்தை. ശേത്ബസർ എന്ന വാക്ക് തന്നെയാണ് സെരുബാബേൽ എന്ന വാക്ക്. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாபிலோனின் பெயர் தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. അവന് നൽകപ്പെട്ടതായ ബാബിലോന്യ നാമമാണത്. அவன் ஒரு யூதாவின் தலைவன். താനൊരു യഹൂദ പ്രഭു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை அதிகமாக தொட்டது. പ്രിയമുള്ളവരെ, ഈ വാക്കിനെ വളരെ സ്പർശിച്ചു. ஒவ்வொரு பொருளும் எண்ணி கொடுக்கப்பட்டது. ഓരോ ഉപകരണവും എണ്ണി തിട്ടപ്പെടുത്തി കൊടുക്കും. அவர்கள் இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நீண்ட தூர பிரயாணம் பண்ண வேண்டும். അവർ ഈ ഉപകരണങ്ങളുമായി ദീർഘദൂര യാത്ര ചെയ്യേണ്ടതുണ്ട്. 8 அதிகாரத்திலே எஸ்ரா 8 அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் എസ്രാ 8 അധ്യായം വായിച്ചാൽ 29 വസനം 33 വசனம் ஆகிய வசனங்களை படிக்கும் பொழுது 29, 33 വാക്യങ്ങൾ വായിച്ചാൽ எண்ணி கொடுத்தார்கள் எருசலேமிலே. അത് എല്ലാം എണ്ണിയാണ് കൊടുത്തത്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ஒரு பாத்திரமும் காணாம போகாது. ഒരൊറ്റ പാത്രവും നഷ്ടപ്പെടില്ല. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் ஆண்டவருடைய கவுண்டிங்கில் இருக்கிற பாத்திரங்கள். എല്ലാം ദൈവത്തിന്റെ എണ്ണത്തിൽ ഉൾപ്പെട്ടവ. பிசாசு என்ன சொல்லுவான்? പിശാച് എന്ത് പറയും? நீ ரொம்ப நாள் இருக்க மாட்ட, നീ അധികകാലം കാണില്ല, பின்வாங்கி போயிடுவ. പിന്മാറിപ്പോകും. அவங்களுக்கு இந்த வசனத்தை காட்டுங்கள். അത് ഈ വചനമെടുത്ത് പറയുക, நான் கர்த்தருடைய கவுண்டிங்கில் இருக்கிறேன். ഞാൻ കർത്താവിന്റെ എണ്ണത്തിൽ கர்த்தருக்கு ഉൾപ്പെട്ടു. ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ஆண்டவரால் எண்ணப்பட்டிருக்கிறேன். ദൈവത്താൽ എണ്ണപ്പെട്ടവൻ. என்ற முடிகளையே ஆண்டவர் எண்ணி இருக்கிறார் എന്റെ என்றார். തലയിലെ മുടി ഓരോന്നും ദൈവം എണ്ണിയിട്ടുണ്ടെങ്കിൽ என்னையும் அந்த எண்ணிக்கைக்குள் வைத்திருக்கிறார். എന്റെയും കർത്താവ് ആ സംഖ്യയിൽ ഉൾപ്പെടുത്തി. இந்த பிரயாணத்தில் படிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. നാം ഈ യാത്രയിൽ പഠിക്കേണ്ടതായ ഒരു സത്യമുണ്ട്. 8 அதிகாரத்துக்கு வரும் பொழுது 8 അധ്യായത്തിൽ വരുമ്പോൾ 31 വസനത്തെ പഠിங்கள். എസ്രാ 8:31. ഇസ്രാ 8:31. 4 ദിവസം ഞങ്ങൾ ആ വെള്ളിയും പൊന്നും ഉപകരണങ്ങളും നമ്മുടെ ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ ഊരിയ പുരോഹിതന്റെ മകനായ മെരോമോത്തിന്റെ കയ്യിൽ തൂക്കിക്കൊടുത്തു. 31:8-31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1 மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த பிரயாணத்தில் 2 சத்துருக்கள் 2 விதங்களிலே போராடுகிறார். ഈ യാത്രയിൽ 2 വിധമായ ശത്രുക്കൾ 2 വിധത്തിൽ പോരാടും. இந்த பாத்திரங்கள் எருசலேமுக்கு வந்து சேர வேண்டும். ഈ പാത്രങ്ങൾ യെരൂശലേമിൽ വന്നെത്തണം. இடையிலே பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ഇടയിൽ പ്രശ്നങ്ങൾ വരുമെന്ന് അവർക്കറിയാം.
எனவேதான் 8ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். ആകയാൽ 8:22 നമ്മളത് വായിക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. துணை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும். അവർക്ക് സഹായത്തിന് ആളുകൾ വേണം. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? നമ്മളിവിടെ എന്ത് വായിക്കുന്നു? இவர்கள் அகாபா நதியை விட்டு பிரயாணம் பண்ணும் பொழுது ഇവർ അഹാവാറ്റിൻകരയിൽ தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. യാത്ര ചെയ്യുമ്പോൾ ദൈവകരം അവരോടുകൂടെ ഉണ്ടായിരുന്നു. வழியிலே சத்துருக்களின் கை இருந்தது. വഴിയിൽ പതിയിരിപ്പുകാരുടെ இரண்டாவது பதிவிருக்கிறவருடைய கை இருந்தது. ശത്രുക്കളുടെ കൈയും അവിടെ ഉണ്ടായിരുന്നു. ரெண்டு காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ഇവിടെ രണ്ട് കാര്യങ്ങളുണ്ട്. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ஒன்று வெளியரங்கமாக தாக்குகிற சத்துருக்கள். ഒന്ന് പുറമേ നിന്ന് വന്ന് ആക്രമിക്കുന്ന ശത്രുക്കൾ. இதுல பிரயாணத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள். യാത്രയ്ക്ക് വിരോധമായി പ്രവർത്തിക്കുന്ന ദുരാത്മാക്കൾ. இரண்டாவது ரகசியமாய் இருக்கிறதான வல்லமைகள். രണ്ടാമതായി രഹസ്യമായി പ്രവർത്തിക്കുന്ന ശക്തികൾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த பாத்திரங்கள் எருசலேமுக்கு வரவிடாதபடி പാത്രങ്ങൾ യെരൂശലേമിൽ എത്തിക്കൂടാതെ വണ്ണം சபையானது ஆதி ஸ்திதிக்கு வரவிடாதபடி സമാധ്യാവസ്ഥയിലേക്ക് വരാതെ വണ്ണം சாத்தான் தன்னுடைய கையை நீட்டுகிறான். സാത്താൻ തന്റെ കൈ നീട്ടുന്നു. ஒரு பக்கம் வெளியரங்கமாக நீட்டுகிறான். ഒരു ഭാഗത്തവൻ പ്രകടമായി ചെയ്യുന്നു. இன்னொரு பக்கம் மறைமுகமாக தந்திரமாக போராடுகிறான். മറുഭാഗത്ത് വായരുമേണ രഹസ്യമായി പ്രവർത്തിക്കുന്നു. ஆனால் நம்ம என்ன படிக்கிறோம்? പക്ഷെ നമ്മൾ എന്ത് വായിക്കുന്നു? ஆண்டவருடைய கரம் அவளோடு கூட இருந்தது. ദൈവത്തിന്റെ ദയയുള്ള കൈ അനുകൂലമായിരുന്നു. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது 8ஆം അധ്യായത്തിൽ വായിക്കുമ്പോൾ 15ஆம் வசனம் 18ஆம் வசனம் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தது. 18ஆം വാക്യം ദൈവത്തിന്റെ ദയയുള്ള കരം ഞങ്ങൾക്ക് അനുകൂലമായിരുന്നു. தேவனுடைய கரம் எதை காண்பிக்கிறது? ദൈവത്തിന്റെ കൈ എന്തിനെ കാണിക്കുന്നു? சர்வ வல்லவரின் நடத்திப்பை காண்பிக்கிறது. സർവശക്തന്റെ നടത്തിപ്പ്. நம்முடைய மத்தியிலே தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ മധ്യേ ദൈവത്തിന്റെ കരം നീട്ടിയിട്ടുണ്ട്. நாம் எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். നാം യെരൂശലേമിനെ ലാക്കാക്കി യാത്ര ചെയ്യുന്നു. நம்முடைய நித்திய வீட்டுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். വീടിനെ ലാക്കാക്കി യാത്ര തുടരുന്നു. சத்துரு கரத்தை நீட்டுகிறான். ശത്രു തന്റെ കൈ നീട്ടും. சிலரோடு பிசாசு போராடி கொண்டே இருக்கிறார். ചിലരോട് പിശാച് പോരാടിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. சிலருக்கு മறைவான போராட்டங்கள். ചിലർക്ക് അന്തർമുഖമായ പോരാട്ടങ്ങൾ. ஆனால் என்ன விசேஷம்? എന്നാൽ എന്താണ് വിശേഷത? நம்முடைய மத்தியிலே தேவனுடைய கரம் இருக்கிறது. നമ്മുടെ മധ്യേ ദൈവത്തിന്റെ കൈയുണ്ട്. நம்முடைய மத்தியிலே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். നമ്മുടെ മധ്യേ വിശുദ്ധന്മാരുണ്ട്. தேவனுடைய நடத்திப்பு நம்மோடு இருக்கிறது. ദൈവത്തിന്റെ നടത്തിപ്പ് നമ്മോടുകൂടെയുണ്ട്. சுகமாய் நம்முடைய நித்திய வீட்டுக்கு போய் சேருவோம். നമ്മുടെ വീട്ടിലേക്ക് ശുഭമായി ചെന്നെത്താം. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இதோடு என்ற வார்த்தையை சுருக்குகிறேன். இதோடு വാക്കുകൾ ചുരുക്കട്ടെ. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். അല്പസമയം ദൈവസന്നിധിയിൽ കാത്തിരിക്കാം. தேவனுடைய கரத்தை விசுவாசிப்போமாக. ദൈവത്തിന്റെ കൈ വിശ്വസിക്കാം. நிச்சயமாக எருசலேமுக்கு போவோம். തീർച്ചയായും യെരൂശലേമിൽ ചെല്ലും. அதுதான் நம்முடைய நித்திய வீடு. അതാണ് നമ്മുടെ നിത്യ വീട്. இப்போது ஒருவேளை விக்கிரக கோயிலிலே நீ இருக்கலாம். ഒരുപക്ഷെ നീ ഇപ്പോൾ ഒരു അന്യക്ഷേത്രത്തിലാകാം. அல்லது தவறாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். അല്ലെങ്കിൽ ദുരുപയോഗം கர்த்தர் ചെയ്യപ്പെടുന്നുണ്ടാകാം. சபையை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. കർത്താവ് സഭയെ സന്ദർശിക്കും കാലം എത്തി. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. പരിശുദ്ധാത്മാവിന് കൊടുക്കാം. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. தாமதிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் இருக்கிறது. നമുക്ക് അല്പസമയമേ ഉള്ളൂ. പെട്ടെന്ന് എഴുന്നേൽക്കുക. தேவனுடைய கரத்தை விசுவாசிப்போமாக. ദൈവത്തിന്റെ കരുത്തിൽ വിശ്വസിക്കാം. அது உன்னை பாதுகாக்கும். അത് നിന്നെ സംരക്ഷിക്കും. கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கும். നീ ചെല്ലേണ്ട ലക്ഷ്യത്തിൽ നിന്നെ കൊണ്ടുപോയി എത്തിക്കും. அநேகரை கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். കർത്താവ് അനേകരെ തൊടുന്നു. நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். ഞാൻ ഒരു വാക്ക് ചോദിക്കട്ടെ. ஏதோ ஒரு விதத்திலே இன்றைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ഏതെങ്കിലും ഒരു വിധത്തിൽ കർത്താവ് എന്നെ സന്ദർശിച്ചെന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും? அவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்துங்கள். അങ്ങനെയുള്ളവർ മാത്രം വലങ്കരം ഉയർത്തുക. அநேகர் கைகளை உயர்த்துகிறார்கள். പലരും കൈകൾ ഉയർത്തി. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? എന്താണ് അർത്ഥമെന്നറിയാമോ? இதுதான் உன்னை சந்திக்கிற நேரம். ഇതാ ദൈവം നിന്നെ സന്ദർശിക്കുന്ന സമയമാണ്. நான் அவர்களை சந்திக்கும் நாள் மட்டும் அது அங்கே இருக்கும். ഞാൻ അവരെ സന്ദർശിക്കുന്ന നാൾ വരെ അത് അവിടെ തന്നെ ഇരിക്കും. பிற்பாடு அந்த பாத்திரங்கள் கிளம்பிடும், அங்கிருந்து கிளம்பிடும். പിന്നീട് അവിടെ നിന്ന് പുറപ്പെടും. இனி அங்கே இருக்காது. ഇനി അവിടെ കാണുകയില്ല. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். കർത്താവ് ന്യായം വിധിക്കും. கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். കർത്താവ് കൊണ്ടുവന്ന് എത്തിക്കേണ്ടടുത്ത് എത്തിക്കും. கண்களை மூடுங்கள். കണ്ണുകൾ അടയ്ക്കാം. கர்த்தரோடு பேசுங்கள். ദൈവത്തോട് நீ സംസാരിക്കും. இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. നീ ഇരിക്കേണ്ട സ്ഥലം അതല്ല. நீ கர்த்தருடைய வீட்டில் இருக்க வேண்டும். നീ ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். ദൈവ സന്നിധിയിലിരിക്കണം. உனக்கு குறித்து பெரிய நோக்கம் உண்டு. നിന്നെ കുറിച്ച് ഒരു മഹത്തായ ഉദ്ദേശമുണ്ട്. எல்லாரும் கர்த்தரோடு பேசுங்க. എല്ലാവരും ദൈവത്തോട് സംസാരിക്കും. சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ശബ്ദം ഉയർത്തി സംസാരിക്കും. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങട്ടെ.
சிலருக்கு ஒரு கேள்வி, ചിലരുടെ ഉള്ളിൽ ഒരു ചോദ്യം, கண்ணை திறக்க வேண்டாம், കണ്ണ തുറക്കണമെന്നില്ല. இந்த பாத்திரங்களை நான் தவறா யூஸ் பண்ணிட்டேனே, கர்த்தர் என்ன மன்னிப்பாரா? ഞാൻ ഈ പാത്രത്തെ ദുരുപയോഗം ചെയ്തത് ദൈവം എന്നോട് ക്ഷമിക്കുമോ? டிஎல் மூடி கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். ഡിഎൽ മൂടി ഒരു യോഗം നടത്തിക്കൊണ്ടിരുന്നു. ஒரு பொல்லாத மனுஷன் கூட்ட முடிவுலே வந்து கூப்பிட்டான், ஐயா எங்க வீட்டுக்கு வருவீங்களா? വളരെ മോശമായ അവസ്ഥയിലുള്ള ഒരു വ്യക്തി വന്ന് വിളിച്ചു, എന്റെ വീട്ടിൽ. இது கதை இல்ல, உண்மை சம்பவம். കഥയില്ല, ഇത് നടന്ന സംഭവം. எல்லாரும் சொன்னாங்க அந்த ஆள் கூட போகாதீங்க, இரவு நேரம் மோசமான ஆள், രാത്രിയാണ്, ആളത്ര ശരിയല്ല, അവിടെ പോകരുതെന്ന് എല്ലാവരും പറഞ്ഞു. ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ போ. ദൈവാത്മാവ് പറഞ്ഞു, മകനെ നീ പോ. அது ஒரு பண்ணை வீடு, അത് ഒരു പഴയ തറവാട്ട് വീട്. ராக்கால நேரம், രാത്രികാലം அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். ആ വീട്ടിൽ ചെന്നെത്തി. இந்த மனுஷன் ஒரு அறையை கொண்டு போய் காண்பித்தான். താൻ ഈ മനുഷ്യൻ ഒരു വീട്ടിന്റെ റൂമിൽ കൊണ്ടുപോയി കാണിച്ചു. அங்கு முழுவதும் போதைப் பொருட்கள் குடித்த பாட்டில்கள் நிறைந்திருக்கிறது. അവിടെ ലഹരി ഉപയോഗിച്ചതായ പാത്രങ്ങൾ, കുപ്പികൾ ഉണ്ടായിരുന്നു. அவன் கேட்டான், ஐயா இதெல்லாம் நான் குடிச்சு போட்ட பாட்டில்கள், ഇതെല്ലാം ഞാൻ കുടിച്ചു ചേർത്ത മദ്യക്കുപ്പികളാണ്. கர்த்தர் என்ன மன்னிப்பாரா? കർത്താവിനോട് ക്ഷമിക്കുമോ? தீர்க்க அந்த பரிசுத்தவான் சொன்னார், மன்னிப்பான். ആ വിശുദ്ധൻ പറഞ്ഞു, ദൈവം തീർച്ചയായും ക്ഷമിക്കും. அடுத்த ரூம் கொண்டு போறார். മറ്റൊരു മുറിയിൽ കൊണ്ടുപോയി. மனைவி படுக்கையில் கிடக்கிறாள். ഭാര്യ കിടക്കയിലാണ്. என்னால் தான் இந்த நிலவரத்துக்கு அவள் ஆனாள். അവൾ ഈ ഗതിയിലെത്തിയത് ഞാൻ ஒரு കാരണമാണ്. நாள் அவர் சந்தோஷமாவும் இல்ல. ഒരു നാൾ പോലും സന്തോഷമായിട്ടില്ല. என்ன மன்னிப்பாரா? കർത്താവ് ക്ഷമിക്കുമോ? அந்த பரிசுத்தவான் சொன்னார், மன்னிப்பா. ആ വിശുദ്ധൻ പറഞ്ഞു, ക്ഷമിക്കും. அடுத்த பக்கம் വീണ്ടും കൊണ്ടുപോയി. அவருடைய வாலிப பிள்ளை கை ஒடிந்தவளாக படுத்து கிடக்கிறாள். ഒരു യുവതി കൈയൊടിഞ്ഞവളായി കിടക്കുന്നു. நான் அடிச்சுதான் இந்த நிலவரத்துக்கு அவள் ஆனாள். ഞാൻ മർദ്ദിച്ചിങ്ങനെ ആയതാണ്. கர்த்தர் மன்னிப்பாரா? കർത്താവ് ക്ഷമിക്കുമോ? மன்னிப்பார். ക്ഷമിക്കും. இந்த ராத்திரி வேளையில ഈ രാത്രി தவறாய் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரமே, തെറ്റായി ഉപയോഗിക്കപ്പെട്ട പാത്രമേ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். കർത്താവിന്റെ ആത്മാവിതാ നിന്നെ ഉണർത്തുന്നു. சீக்கிரம் நீ எருசலேமுக்கு வந்து விடுவாய். നീ എത്രയും വേഗം യെരൂശലേമിൽ മടങ്ങി വരും. ஆமென். சத்துருக்கள் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ശത്രുക്കൾ കരം നീട്ടിയിരിക്കുന്നു. என்ன சொல்லுவான்? എന്തു പറയും? நீ எப்படி வெளியே வர நான் பார்த்துக்கொள்றேன். നീ എങ്ങനെ ഇത് വിട്ട് പുറത്തു വരുമെന്ന് ഞാൻ നോക്കട്ടെ. நம்ம அநேகர் அதான் பார்க்கிறோம். നമ്മൾ പലരും അതാണ് നോക്കുന്നത്. ஆனால் அங்கே உயர்த்தப்பட்ட பரலோக தெய்வத்தின் கரத்தை நீ காண்பாயாக. എന്നാൽ സ്വർഗത്തിലെ ദൈവത്തിന്റെ ഉയർത്തപ്പെട്ട കരം നീ കാണൂ. உனக்காக நீட்டப்பட்ட கரம், അത് നിനക്ക് വേണ്ടി തന്നെ നീട്ടി. நீ தப்பி வெளியே வருவாய். നീ രക്ഷപ്പെട്ടു വരും. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். എന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. நிரம்புகள் எல்லாரும். എല്ലാവരും ആത്മാവിൽ നിറയും. ஆமென். 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 ஹல்லேலூயா. തിരുഹിതമേ എന്നിൽ തീങ്ങേക്കുവാൻ താറുന്നു നിൻ തിരുകരത്തിൽ. തീങ്ങേക്കുവാൻ താറുന്നു തിരുകരത്തിൽ. സൗരഭ്യമാകുവാനായി ഭൂമിയാകമർപ്പിക്കുന്നേ. തിരുവചന പ്രകാരമേ
என் பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. എന്റെ വൈതനെ, ഞാൻ നിന്നെ മറന്നിട്ടില്ല. நான் உன்னை மறக்கவில்லை. ഞാൻ നിന്നെ മറന്നിട്ടില്ല. கர்த்தர் என்னை மறந்து போனாரோ என்று நீ நினைக்கிறாய். കർത്താവ് എന്നെ മറന്നു എന്നാണല്ലോ നീ ചിന്തിച്ചത്. கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? ദൈവം എന്നോട് കൂടെ ഉണ്ടെങ്കിൽ എനിക്ക് എന്തുകൊണ്ട് ഇതൊക്കെ സംഭവിച്ചു? நான் உன்னை நேசிக்கிறேன். ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. நான் உன்னை மறக்கவில்லை. ഞാൻ നിന്നെ മറന്നിട്ടില്ല. ஏற்ற வேளையிலே உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். ഞാൻ നിനക്ക് തന്ന വാഗ്ദത്തം തക്ക സമയത്ത് നിറവേറ്റും. நான் உனக்கு உண்மையுள்ள தேவன். ഞാൻ നിന്നോട് വിശ്വസ്തനായ ദൈവം. എന്റെ കൃപയിലെ ബലപ്പെട്. എന്റെ കൃപയാൽ നീ ബലപ്പെടുക. Hallelujah. 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 Amen. 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 உன்னை கட்டி வைத்திருந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்திருக்கிறார். നിന്നെ ബന്ധിച്ചു വെച്ചിരിക്കുന്ന ബന്ധനങ്ങൾ കർത്താവ് പൊട്ടിച്ചു. தவறான இடத்திலிருந்து நீ வெளியே வந்து கொண்டிருக்கிறாய். നീ തെറ്റായ സ്ഥലം വിട്ട് പുറത്തോട്ട് വരുന്നു. இது கர்த்தருடைய வார்த்தை. ഇത് ദൈവത്തിന്റെ വാക്ക്. கர்த்தருடைய வல்லமை உன்னை பெற்று வெளியே கொண்டு வருகிறது. കർത്താവിന്റെ ശക്തി നിന്നെ പിടിച്ചു പുറത്തു കൊണ്ടുവരുന്നു. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. ഒരു പുതിയ അഭിഷേകം പ്രാപിച്ചു. ஆமென். திருஹிதமே நில் தீங்கை கோபான் தாரும் திருக்கரத்தில் Hallelujah. Hallelujah.